கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனோடு பழகுதல் என்பதை குறித்து உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். मसीह में प्रियो, आज के दिन मसीह के साथ सीखने के विषय में मैं आपसे बताना चाहता हूँ. வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு की पुस्तक उसका 22वां अध्याय और 21वां वचन. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். எலிப்பாஸ் என்கிற யோபின் நண்பர் யோபுவுக்கு கொடுத்த அழகான ஆலோசனை தேவ வார்த்தையாய் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. यहाँ पर जो एलिपास को जो सलाह दी गई है वो वहाँ पर सुंदर रीति से दर्शाया गया है. இன்று நம் வாழ்விலே தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. आज के दिन हमें परमेश्वर से कैसे मेल मिलाप करना है ये बहुत जानना जरूरी है. இதுதான் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு தந்த செய்தி. आज ही आपके मध्य में जो परमेश्वर देना चाहता है वो संदेश. என் பிள்ளைகள் என்னோடு நெருங்கி பழக சொல்லு. ओ मेरे बच्चों को मेरे साथ मेल मिलाप करना सिखा दे. அந்த செய்தியோடு தான் நான் உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். उसी संदेश के साथ मैं आपके सामने खड़ा हूँ. உங்கள் வாழ்க்கையில் अनेक தடைகள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். आप सभी अपने जीवन में जीवन की कुछ रुकावटों का अनुभव कर रहे हो. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். आत्मिक जीवन में आके क्या होना है इस बात से आप हिचकिचाहट से भरे हो. பூலோக வாழ்விலும் கூட நினைத்தபடி காரியங்கள் முன் செல்லவில்லை. इस पृथ्वी के जीवन में भी जैसा आप सोचते हैं उसके अनुसार आप बढ़ नहीं पा रहे. ஒரு சந்தோஷம், ஒரு மன திருப்தி இருக்கிறதில்லை. एक खुशी और एक संतुष्टि मन में नहीं होती. எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரம். सभी में एक चंगा करने वाला. என் பிள்ளைகளை என்னோடு நெருங்கி பழக சொல்லு. ओ मेरे बच्चों को मेरे साथ मेल मिलाप करना सिखा दे. நீங்கள் உங்கள் தேவனோடு நெருங்கி பழகுங்கள். आप अपने परमेश्वर के साथ मेल मिलाप करना सीख ले. அவர் உங்களுக்காய் பெரிய காரியங்கள் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார். वो आपसे बड़े कार्य करना चाहता है. அவரிடத்தில் நீங்கள் இன்னும் நெருங்கி பழக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். वो चाहता कि आप और अधिक निकटता से उसके साथ संबंध बनाएं. அந்நியரை போல விலகி நிற்காதே. ओ दूसरे व्यक्ति के समान तू दूर न जा. கிட்ட நெருங்கி வர வெட்கப்படாதே. तू पास आने के लिए शर्म न खा. ஒரு அன்பு கரம் விரித்து உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். वो अपने प्रेम के हाथों को बाहों फैलाकर वो तुझे बुला रहा है. எப்படி இந்த தேவனோடு நெருங்கி பழகலாம்? कैसे इस परमेश्वर से हम निकटता का संबंध बना ஒரு सकते சில हैं. அனுபவங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். कुछ एक अनुभव मैं आपसे कहना चाहता हूँ. முதலாவது, पहला, தகப்பனிடம் பழகுவது போல தகப்பனிலும் மேலான பரம தகப்பனிடம் பழக வேண்டும். पहला जिस तरह हम अपने पिता के साथ मेल मिलाप सीखते हैं वैसे ही हमारे जो स्वर्गीय पिता है उससे मेल मिलाप करना सीखना है. பரலோக தகப்பன், ये जो स्वर्गीय पिता, உலகத்தில் ஒரு தகப்பனிடம் எப்படி பழகுவீர்களோ जिस तरह आप संसार में अपने पिता से जैसे सीखते हो அதிலும் அதிகமாய் நெருங்கி அவரோடு பழகலாம். वैसे ही उससे भी ज्यादा निकटता से हम उससे सीख सकते हैं. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது प्रभु यीशु मसीह जब इस संसार में आए நாம் எல்லாரும் தேவனிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். उसने कहा कि हम सभी को परमेश्वर से बातें करनी चाहिए. ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன என்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது जब उन्होंने चेलों को ये सिखाया कि प्रार्थना किस तरह से की जाती है, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைத்து பேசும்படி சொன்னார். उन्होंने कहा कि हे स्वर्गीय पिता ऐसा तुम बुलाओ. ஆகவே நம்ம எல்லாரையும் அந்த பிதாவை அப்பா என்று கூப்பிடும்படி இயேசு கூறினார். तो उसने यीशु ने हमसे ये बताया कि हम सभी उसको हे पिता करके पुकार सकते हैं. இயேசு மூலமாய் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. यीशु के द्वारा हमें ये आशीष प्राप्त हुई है. மத்தேயு 6:9 நான் சொன்ன வார்த்தை இருக்கின்றது. और मत्ती के 6 के 9 अध्याय में ये लिखा हुआ है. அதுபோல ரோமர் 8:15 வாசிக்கும் போது वैसे ही 8 और रोमियो 8 और 15 पढ़ने पर அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. अप्पा पिता कहकर एक लेपालक करने वाली वह आत्मा प्रभु ने हमें दी है. பரிசுத்த ஆவியை தங்களுக்குள் பெற்றவர்கள் पवित्र आत्मा जिन्होंने प्राप्त किया है தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். वे परमेश्वर की संतान हैं. அவர்கள் அப்பா பிதாவே என்று நேரடியாய் பிதாவை கூப்பிடக்கூடிய அனுபவம் கிடைக்கிறது. उन्हें परमेश्वर को सीधे रूप से पिता कहने का वो भाग्य मिलता है. இப்படி நீங்கள்
பரலோக அப்பாவோடு பழக வேண்டும். इस तरह आप सभी उस स्वर्गीय पिता से मेल विलाप सीख लें. பூலோக தகப்பன்மாரிடத்தில் எப்படி பழகுகிறீர்கள்? जिस तरह आप इस पृथ्वी के पिता के साथ मेल विलाप करते हो. சிலர் பூலோக தகப்பன்மாரை மிகவும் நேசித்து பழகுகிறீர்கள். कुछ एक जो इस पृथ्वी के पिता हैं उनसे बहुत ही प्रेम करते हैं, மிகவும் அன்பாய் மதிப்பாய் வைத்திருக்கிறீர்கள். बहुत ही प्रेम और आदर के साथ रखे हैं. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், उनके लिए मैं कहता हूँ நீங்கள் அதைவிட அதிகமாய் பரலோக அப்பாவிடத்தில் பழக வேண்டும். तुम उससे भी ज्यादा उस स्वर्गीय पिता से प्रेम करना. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் எல்லாரும் பூலோக தகப்பன்மாரிடத்தில் அப்படி பழகிறது இல்லை. लेकिन सभी इस पृथ्वी के पिता है उनसे इतना मेल विलाप नहीं रखते. ஒவ்வொரு உறவுகளிலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. हर एक संबंध में कुछ अंतर होता है. ஆனால் உன் பூலோக தகப்பனை போல பரலோக தகப்பன் இருப்பார் என்று நீ நினைத்து விடாதே. लेकिन तू ये ना सोच जिस तरह तेरा पृथ्वी का पिता है वैसे स्वर्गीय पिता होगा, ऐसा तू ना सोच. எவ்விதத்திலும் உன் பூலோக தகப்பனை பார்க்கிலும் அவர் எல்லாவற்றிலும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார். पृथ्वी के पिता से बढ़कर वो सभी में भला और सभी बात में भलाई करने वाला पिता है. நல்லவர் என்று அழைக்க அவர் ஒருவரே தகுதியானவர். और वो भला है, उसकी जो योग्यता रखने वाला है केवल वो ही है. சிலர் பூலோக தகப்பன்மாரிடத்தில் சில ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் कुछ एक ये जो पृथ्वी के पिता के साथ यदि आपके जीवन में धोखा भी आया हो, இன்று பரலோக தகப்பனிடத்தில் பழகத் தொடங்குங்கள். इस स्वर्गीय पिता से आप मेल विलाप करना सीखें. இந்த குறை அங்கே நிறைவாகும். आपकी जो घटी यहाँ पर है वो वहाँ पर पूरी होगी. உபாகமம் 1:31 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, और व्यवस्था विवरण 1 और उसका 31वां वचन इस तरह कहता है, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. மோசே இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார். यह वचन मूसा ने इस्राएलियों को देखकर कहा, இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்து வந்தீர்களே, तुम इस 40 वर्ष इस जंगल से होकर आए हो, எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு செங்கடலை எல்லாம் தாண்டி வந்தீர்களே, और ये मिस्र से छुटकारा पाकर उस समुद्र से होकर आए हो. இதை இந்த 40 ஆண்டுகள் தாண்டி திரும்பி பார்க்கும்போது जब इस 40 वर्ष के बीच आने की फिर से देखने पर ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல जैसा एक पुरुष अपने पुत्र को उठाए रखता है, தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். वैसे ही परमेश्वर ने तुम्हें उठाए रहा. இவரோடு நீ எப்படி பழக வேண்டும்? तो इसके साथ कैसे सीख जा, உன்னை சுமக்கிற தகப்பன் என்று அறிந்து பழக वो வேண்டும். तुझे उठाए रखने वाला पिता ही ये जानकर. அல்லேலூயா. हालेलुया. சின்ன பிள்ளையிலே உங்க அப்பா உங்களை தூக்கி சுமந்து நடந்திருப்பார்கள். छोटी उम्र में आपके पिता आपको गोद में उठाकर आपको उठाया होगा. உங்களுக்கு சரியாக நடக்க முடியாத நேரங்களிலே जब आप ठीक से चलना नहीं जानते थे, அப்பா சுமந்து கொண்டு வந்திருப்பார். आपको आपके पिता ने उठा लिया था. அந்த நாட்களை ஒரு விசை திரும்பி நோக்கி பாருங்கள். उन दिनों को फिर से एक बार देखिए. அந்த அப்பா என்னை கடந்து போயிருக்கலாம், हो सकता है वो पिता चल गुजरे हो, அல்லது அந்த பிராயம் தாண்டி இருக்கலாம். नहीं तो वो अवस्था गुजर चुकी हो, ஆனால் அந்த பரலோக அப்பா இன்றும் அதை செய்து கொண்டே இருக்கிறார். लेकिन वो स्वर्गीय पिता आज भी ऐसा कर रहा है. உங்களுக்கு எவ்வளவு வயதா இருந்தாலும் பரவாயில்லை, आपकी कितनी भी उम्र क्यों ना हो, உங்கள் பரலோக அப்பா இன்றைக்கும் உங்களை சுமந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். आपका स्वर्गीय पिता आज भी आपको उठाए रखने में सामर्थ्य है. இதை அறிந்து அவரிடத்தில் நெருங்கி பழகுங்கள். यही जानकर उसके साथ निकटता से मेल मिलाप रखें. என்னால நடக்க முடியவில்லை அப்பா, ओ पिताजी मैं नहीं चल पा रहा, இந்த பொல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியவில்லை, इस दुष्ट और बुरे संसार में मुझे जी नहीं पा रहा, பிரச்சனை கூட என்னால் நடக்க முடியவில்லை, और समस्या के मध्य में नहीं चल पा रहा, வாழ்க்கையில் இவ்வளவு பாரத்தை சுமந்து என்னால் முன் செல்ல முடியவில்லை, और जीवन में इस बोझ के तहत मेरे साथ आगे नहीं बढ़ पा रहा. அப்பொழுது இந்த சுமக்கிற அப்பாவிடத்தில் உரிமை பாராட்டுங்கள். उस समय जो ये आपको उठाए रखा पिता से अपने अधिकार को जताएं. பிள்ளையின் உரிமையோடு அப்பாவிடத்தில் பேசுங்கள். एक पिता से जब बच्चा अधिकार के साथ बात करता है वैसे आप बात அவர் कीजिए. அதை எதிர்பார்க்கிறார். वो ये चाहता है, என் பிள்ளைகளை என்னோடு நெருங்கி பழக சொல்லு, ओ मेरे बच्चों को तुम मुझसे मेल विलाप करना सिखा दे. உங்கள் பாரங்களை தைரியமாய் அவர் மேல வைங்க. अपने बोझ को पूरे हिम्मत के साथ उसके निकट रखें. அப்பா எனக்கு சுமக்க முடியல, இதை வச்சுக்கங்க. ओ पिताजी मैं नहीं उठा पा रहा हूँ, आप रख लीजिए. பிள்ளை அப்பாட்ட தைரியமா கொடுக்கிற மாதிரி உரிமையோடு கொடுங்க. जिस तरह एक बच्चा अपने पिता से हिम्मत के साथ देता है वैसे कहिए, அப்பா எனக்கு பயமா இருக்கு, என் கையை பிடித்து கொள்ளுங்கள். मेरे पिताजी मुझे बहुत डर लग रहा है, मेरा हाथ पकड़ लीजिए. எனக்கு இதுல நடக்கவே முடியாது, என்னை நீங்க தூக்கிட்டு தான் போகணும். ओ मैं चल ही नहीं सकता, अब से मुझे आप उठाकर चलना पड़ेगा. சிறு பிள்ளையை
போல தகப்பனிடத்தில் உரிமை பாராட்டுங்க. एक छोटे बच्चे के समान बच्चे पिता से अधिकार जताएं। உங்கள் பரலோக அப்பா இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்போடு தான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். स्वर्ग के पिता आज वही चाहत भरी नजरें आपके ऊपर लगाए हुए हैं। நீங்கள் அவருக்காக ரொம்ப பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். हो सकता है आप उसके लिए बड़े कार्य को कर रहे हैं, ஆனால் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம், लेकिन वो आपसे क्या चाहता है? எனக்காக எதெல்லாமோ செய்கிறாய், சந்தோஷம், தொடர்ந்து செய். तू मेरे लिए जो भी कर रहा है बहुत खुशी है और तुरंत कर। ஆனால் இன்று நீ என்னோடு நெருங்கி பழக வேண்டும். लेकिन तुझे और भी निकटता से मेरे साथ मेल मिलाप करना என்னோடு है, நெருங்கி பழக வேண்டும். और भी निकट मेरे पास आना है। வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் जीवन की किसी भी परिस्थिति में இந்த தகப்பன் கைவிட மாட்டார், சுமப்பா. यह पिता आपको छोड़ेगा नहीं, वो आपको उठाए रखेगा। அவரிடத்தில் வாருங்கள், उसके निकट आइए நெருங்கி வாருங்கள், और निकट आइए உரிமையோடு சுமக்க சொல்லுங்க. और अधिकार के साथ उठा लीजिए, ऐसा कहिए। ஆச்சரியப்படுவீர்கள். आप बहुत ही चकित करने हो जाएंगे பயங்கரமான கட்டங்களை எளிதாய் கடந்து வருவீர்கள். और बहुत सी घटनाओं को सरल रूप से आप उसको आ जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்களை சுற்றி இருக்கிற 1000 பேர் விழுந்து போவார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நடப்பீர்கள். आपके चारों ओर 1000 लोग गिर जाएंगे, लेकिन आप हिम्मत के साथ खड़े हो அது पाएंगे। ஏனென்றால் உன் அப்பா உன்னை சுமக்கிறவர். और क्यों? क्योंकि तेरा पिता तुझे उठाए रखा है। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் அவரை சுமக்க சொல்லுங்கள். आप कहे कि मुझे उठा लीजिए, அவர் மேலே ஏறி அமர்ந்து கொள்ளுங்க. उस पर बैठ जाइए। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் इब्रानियों उसका 12वां अध्याय 10, 11 ஆகிய 2 வசனங்கள். 11 और 12 2 वचन। இவரோ, அதாவது ஆவிகளின் பிதாவானவரோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அருமையான வார்த்தை. ये बहुत ही सुंदर वचन लिखा है। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அப்பா நம்மை சிட்சிக்கிற அப்பா. यहाँ पर जो लिखा है, ये जो हमारे पिता हैं वो हमें ताड़ना देते हैं। சுமக்கிற அப்பா சிட்சிக்கிறார். जो हमें उठाए रखता है वही पिता हमारी ताड़ना करता है। எதற்காக वो சிட்சிக்கிறார்? क्यों हमारी ताड़ना करता है? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி. उसकी पवित्रता के हम भागीदार होने के लिए। இந்த அப்பா உன்னை சிட்சிக்கும் பொழுது சிட்சை உனக்கு துக்கமாய் காணப்படும். जब ये पिता तेरी ताड़ना करे तो यह तुझे बहुत दुख देगी, ஆனால் நீ அதில் பழக வேண்டும். लेकिन उसके मध्य तू ये बात को सीख जा। இந்த சிட்சிக்கிற அப்பாவை விட்டு தூர ஓடாதே. जो ये ताड़ना दे रहा है इस पिता से तू दूर न हो। இந்த அப்பாவுடைய சிட்சையில் பழகு. ये पिता की उस ताड़ना के साथ तू सीख जा। சிட்சித்தாலும் அவர் பக்கத்திலே ஓடி ஓடி வா. यदि वो तेरी ताड़ना भी करे तो भी उसके तू निकट दौड़ कर आ। அந்த சிட்சையில் பழகினால் यदि तू इस ताड़ना को सहले, பிற்காலத்தில் आने वाले समय में நீதியாகிய சமாதான பலனை தரும். वो चैन के साथ धर्म का प्रतिफल तुझे देगा। கொஞ்சம் கவனித்து பாருங்க, थोड़ा ध्यान कर देखिए, என்ன பலன் கிடைக்குமா? यह किस प्रकार का प्रतिफल मिलेगा? நீதியாகிய பலன். यह धर्म का प्रतिफल। அப்பா உன்னை அடித்தது ஒரு பெரிய ஒரு நீதிக்குள் உன்னை கொண்டு வந்து நிறுத்தத்தான். पिता ने जो तुझे मारा है वो तुझे एक बड़ी धार्मिकता के निकट लाने के लिए। அந்த நீதி சமாதான சூழ்நிலையில் கிடைக்கும். उस धर्म के साथ तुझे चैन प्राप्त होगा। இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பிடித்த சூழ்நிலைக்குள் போய் கொண்டிருக்கிறோம். इन दिनों आप किस समस्याओं से होकर गुजर रहे हो? எத்தனை சங்கடங்கள். कितनी मुसीबतें। ஆனா அதிலே அவர் நம்மை சில வேளை சிட்சிக்கிறார். लेकिन उसके मध्य में वह हमारी ताड़ना करता है, நம்முடைய குறைகளை திருத்துவதற்காக. क्योंकि वह हमारी गलतियों को सुधारने के लिए। அப்ப அந்த அப்பாவை விட்டு விலகாமல் அந்த சிட்சையில் பழகினார். यदि तू उस पिता से जुदा ना होकर उस ताड़ना को तू सीख ले, அவருடைய சிட்சையை புரிந்து தாழ்த்தி தவறுகளை திருத்தினால், उसकी ताड़ना को समझकर अपने आप को दीन बनाकर यदि तू सुधरे, அவரை விட்டு விலகாமல் அந்த சிட்சையிலும் அவர் பாதத்திலே பிடித்துக்கொண்டு இருந்தால், उस ताड़ना के मध्य में तू उससे दूर ना होते हुए उसकी पैरों को पकड़ने पर உன்னுடைய நீதியை உனக்கு தருவார். वो तेरी धार्मिकता तुझे देगा। அதை சமாதானமாய் தருவார். वो बहुत शांति अर्थात चैन के साथ देगा। எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். और क्या ही बड़ी आशीष है। அல்லேலூயா. हालेलुया। சமாதானமாக நீதியின் பலனை அனுபவிக்கலாம். चैन के साथ धर्म का प्रतिफल मिलेगा। எவ்வளவு செய்தாலும் அநீதி அல்லவா வருகிறது. और हम कितना भी करें हमें अन्याय ही प्राप्त होता है। ஒரே குழப்படியாய் அல்லவா போய்
போய் கொண்டிருக்கிறது. वो सभी गड़बड़ी में जा रहा है। கர்த்தருடைய வசனம் சொல்லுறது நீதியான சமாதான நீதியாகிய சமாதான பலன் கிடைக்கும். परमेश्वर का वचन कहता है चैन के साथ धर्म का प्रतिफल मिलेगा। இந்த அப்பாவிடத்தில் நெருங்கி பழகுங்கள். इस पिता से आप निकटता का संबंध அவர் बनाएं। நம்மை சுமக்கிற அப்பா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். और वो आपको उठाए रखने वाला पिता है, ये आप जान लें। கூடவே சிட்சிக்கிற அப்பா என்பதை அறிந்து ये கொள்ளுங்கள். भी जान ले कि वो आपकी ताड़ना करता है। ரெண்டுமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ये दोनों हमारी भलाई के लिए है, ये अच्छी तरह समझ लीजिए। தகப்பனிடம் பழகுவது போல जिस तरह आप अपने पिता से सीखते हैं, உன் பூலோக தகப்பனிலும் மேலான பரம தகப்பனிடத்தில் பழக வேண்டும். वो इस पृथ्वी के पिता से बढ़कर जो स्वर्ग के पिता है उसके पास। அப்பா என்று கூப்பிட்டால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்க வேண்டும். ओ हे पिता, यदि आप पुकारे तो इसका एक अर्थ होना चाहिए। என்னை சுமக்கிற தகப்பன், वो मुझे उठाने वाला पिता है, என்னை சிட்சித்து நல்வழியில் நடத்துகிற தகப்பன். और मुझे ताड़ना देकर अच्छे रास्तों पर चलाने वाला पिता है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக और दूसरा बात, தாயிடம் பழகுவது போல जिस तरह एक माँ से हम मेल मिलाप करते हैं, தாயினும் மேலான பரம தகப்பன் எல்ஷடாயிடம் பழக வேண்டும். ओ इस माँ से ही बढ़कर जो स्वर्गीय एलशडा है उससे हम मेल मिलाप रखें। தாயினா எல்லாருக்கும் ரொம்ப ஒரு இரக்கம், ஒரு அன்பு. यदि माता के विषय में कहे तो वो सभी पर दया करने वाली और प्रेम दिखाने वाली। பிள்ளைகள் தாயின் மேல் வைத்திருக்கிற பற்றுதல் அது சொல்லி விளங்க வைக்க முடியாது. एक बच्चे को यदि अपनी माँ पर कितना प्यार है वो अपने शब्दों में उसका बयान नहीं कर सकते। தேவன் ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். और उत्पत्ति के 17वां अध्याय पहले वचन में कि मैं सर्वशक्तिमान परमेश्वर हूँ, ऐसा अब्राहम का उसने अपने आप को प्रकट किया। அந்த எல்ஷடாய் என்ற வார்த்தை ये जो एलशडा है उसका मतलब அவர் ஆல் சஃபிஷியன்ட் காட், எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன். वो सभी परिस्थितियों में काफी है वो परमेश्वर। அதோட இன்னொரு உள் அர்த்தம் उसका एक और अर्थ यदि हम जाने, தகப்பனும் தாயுமாய் இருக்கிற தேவன். वो पिता भी है, उसके साथ वो हमारी माँ भी है। தகப்பனை போலவும் நடத்த தெரியும், தாயை போலவும் நடத்த தெரியும். उसे पिता कैसे चलाता है वैसे भी मालूम है, और जिस तरह माँ को चलाना है वैसा भी मालूम है। அதான் அந்த எல்ஷடாய் என்கிற பெயரினுடைய அர்த்தம். इसलिए इसका नाम हुआ एलशडाय। ஆகவே அவர் தகப்பனை போல் மட்டுமல்ல தாயினும் மேலாகவும் நம்மை நடத்த அறிந்திருக்கிறார். तो यहाँ हमारे पिता के समान ही काफी नहीं बल्कि हमारी माता के समान भी चलाना हमें जानता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 49 அதிகாரம் ऐसे हाँ उसका 39वां अध्याय 15-16 வசனங்களை கவனியுங்கள். 15 और 14 वचन हम ध्यान देंगे। ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனியுங்கள். इस वचन को ध्यान दीजिए। தேவன் சொல்லுகிறார், वचन कहता है, ஸ்திரீ தான் பெற்ற பிள்ளையை மறப்பாளா? क्या एक माँ स्त्री अपने जन्म दिए हुए बच्चों को भूल सकती है? அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. और यदि वो भूल भी जाए तो मैं तुझे नहीं भूलूंगा, ஏனென்றால் நான் உன் தாயினும் மேலானவர். क्योंकि मैं तेरी माँ से भी बढ़कर हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். ओ मैंने तुझे हथेली पर कुरेद रखा है, உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறது. और तेरी शहरपना सदा मेरी दृष्टि में बनी रहती है। கர்த்தர் நம்மை தமது கரங்களில் வரைந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अपने हथेली में कुरेद रखा है। துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? வார்த்தையை கவனியுங்கள். आप दुख से आए हैं तो इन वचनों पर ध्यान दीजिए। யாரோ மறந்து விட்டார்களே என்று வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? வார்த்தையை கவனியுங்கள். और सभी मुझे भूल गए हैं ऐसा सोचने वाले इस वचन पर ध्यान दीजिए, மனிதனுக்கு மறதி உண்டு. क्योंकि मनुष्य का ऐसा स्वभाव है कि वो भूल जाए। பெற்ற தாய்க்கும் கூட மறதி உண்டு. जिसने हमें जन्म दिया वो माँ भी हमें भूल सकती है, தகப்பனுக்கு மறதி உண்டு. हमारे पिता भी हमें भूल सकते हैं। உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்களுக்கும் மறதி உண்டு. जिन्होंने आपसे भलाई प्राप्त की है वो भी आपको भूल सकते हैं, ஆனால் கர்த்தர் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். लेकिन हरगिज परमेश्वर आपको भूलेगा नहीं। மறதியே இல்லாத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். और आपका परमेश्वर ऐसा है जो कभी नहीं भूलता। ஹல்லேலூயா. हालेलुया।
அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. वो कहता कि मैं तुझे भूलूंगा नहीं, இந்த உள்ளம் கைகளில் தான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். और हथेली पर तुझे कुरेद रखा है. அப்படியே வார்த்தை உள்ளத்துல போகட்டும். उस वचन को अपने अंदर वैसे ही ग्रहण कर உன்னை लीजिए. கர்த்தர் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். तुझे परमेश्वर ने अपनी हथेली पर कुरेद रखा है. உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறது என்று சொல்லுகிறார். वो कहता है कि तेरी सहरपना सदैव मेरी दृष्टि के सामने बनी रहती है. உன் பாதுகாவல், और तेरी सुरक्षा के लिए, உன்னை கர்த்தர் எல்லைகள் எல்லாம் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். और तेरे सारे चारों ओर प्रभु तेरी सुरक्षा करना चाहता है. எல்லாருக்கும் அவர் மதில் போட்டு வைத்திருப்பார். सभी के लिए उसने सहरपना बनाई है. யோபுக்கு அவர் எத்தனை மதில் போட்டு வைத்திருந்தார். अयूब को उसने बहुत ही सहरपना के मध्य रखा. சாத்தான் ஃபர்ஸ்ட் போய் கேட்டோன்னே ஒரு வெளியில ஒரு மதிலை பிரித்து கொடுத்தார். शैतान ने उससे अनुमति मांगी. उस समय एक जगह उसको खोल कर दी गई, ஆனால் சரீரத்தை சுற்றி போட்டிருந்த மதிலை பிரித்து கொடுக்கவில்லை. लेकिन जो शरीर को चारों ओर जिस सुरक्षा को उसको दिया गया था उसको उसने नहीं दिया. இரண்டாம் விசை சாத்தான் போய் கேட்ட உடனே शैतान जब दूसरी बात परमेश्वर के पास गया, இப்ப அந்த சரீரத்துல போட்டிருந்த மதிலையும் பிரித்து கொடுத்தார். दूसरा जो शरीर की सुरक्षा था उसका भी अधिकार उसको दिया गया. ஆனா சொன்னார், ஜீவனை தொடாதே. लेकिन कहा कि तू उसके प्राण को ना छूना. அப்ப அங்க ஒரு மதில் வச்சிருக்கிறார். तो वहां पर उसने एक सहरपना को रखा है. சோதிக்கப்பட்டு சுத்தவனாய் விளங்குவதற்காக ரெண்டு மதில்களை அடுத்தடுத்து பிரித்து கொடுத்தார். वो परीक्षा में होकर वह शुद्ध होने के लिए उसको इस ताड़ना के मध्य उसने रखा. ஆனால் அவன் இப்பொழுது மரிப்பது தேவ சித்தம் அல்ல. लेकिन वो मर जाए यह परमेश्वर की इच्छा नहीं. அவன் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் குறித்திருந்தார். वो आशीष पाकर 2 गुना आशीष पाए ये परमेश्वर चाहता है. அதனால் அந்த எல்லையை பிரித்து கொடுக்கவில்லை. इसलिए उसने उस क्षेत्र के और हाथ नहीं लगाया. இப்படி யோபுக்கு மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் மதில்கள் உண்டு. इस तरह से योबू की नहीं बल्कि अयूब को ही नहीं बल्कि सभी परमेश्वर के लोगों को वो इस तरह से सुरक्षा देता है. ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிப்பு ஒரு பெரிய மதிலாக இருக்கிறது. जब उद्धार पाते तो ये उद्धार ही आपके लिए एक सहरपना है. அபிஷேகம் பெறும் பொழுது அந்த அபிஷேகம் ஒரு அக்கினி மதிலாக இருக்கிறது. जब अभिषेक पाते तो ये अग्निमय दीवारों के समान आपकी सुरक्षा करता है. தேவனுடைய கிருபை என்பது ஒரு பெரிய மதிலாக இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह एक बड़ी दीवार है. வசனம் ஒரு பெரிய வேலியாக இருக்கிறது. ये जो वचन है एक बड़े बाड़े के समान है. தேவ தூதர்கள் சுற்றி நிற்கிறார்கள். और स्वर्गीय दूत आपके चारों ओर खड़े हैं. இதற்கு மேல் தேவனுடைய பிரசன்னம் நம்மேல் இருக்கிறது. सभी के ऊपर परमेश्वर की उपस्थिति हमारे ऊपर है. எத்தனை மதில்கள் உன்னை சுற்றி இருக்கிறது தெரியுமா? आप जानते हैं कितनी सहरपना आपकी चारों ओर घेरी हुई है. இதையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். इन सभी को हमें विश्वास करना चाहिए. நம்மோடு அது இருப்பதை அப்படியே ஆவியிலே உணர வேண்டும். हमारे साथ वो है, वो हम आत्मा में उसका अनुभव करें. ஒரு ஆபத்துல நிற்கும் பொழுது இதெல்லாம் நம்மளோடு இருப்பது ஆவியில உணர பழக வேண்டும். एक खतरे में यदि हम आ जाए तो हमारे साथ कौन खड़ा है इस बात का हम एहसास करें. உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது. तेरी सहरपना सदैव मेरी दृष्टि में बनी है. அல்லேலூயா. हालेलुया. அந்த மதில்கள் மேல அவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். उस सहरपना की और उसकी दृष्टि लगी हुई है. இத்தனை மதில்களை நமக்கு வைத்து விட்டு इतनी बड़ी सहरपना उसने हमारे लिए रखी है. அவர் சும்மா இருக்கல. वो चुपचाप नहीं बैठा. என் கண்கள் முன்பாக அதை வைத்திருக்கிறேன். वो मेरी दृष्टि के सामने रखी है. அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். वो उसमें दृष्टि लगाए हुए हैं. இந்த வார்த்தை எவ்வளவு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. ये वचन हमें हिम्मत दिलाता है. பயப்பட வேண்டாம். आप भयभीत ना हो. தாயினும் மேலானவர். माता से भी बढ़कर. ஒரு தாயிடத்தில் உரிமையோடு பழகுவது போல இவரிடத்தில் பழகு. इस तरह तू अपने माँ के साथ अधिकार के साथ. ஆபத்து வேளையில் தாய் மடியில் படுத்துக் கொள்வது போல அப்பா மடியில் படுத்துக்கொள். और जब संकट के समय जिस तरह तू पिता के गोद में तो सोता है वैसे ही तू इसकी गोद में सो जा. சூழ்நிலையில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. और इस परिस्थिति में मैं क्या करूं मैं नहीं जानता प्रभु. உங்க மடியில விழுந்துறேன் ஆண்டவரே. मैं आपकी गोद में गिर जाता हूं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு தாய் கோழி சிறகை விரித்து குஞ்சுகளை அழைப்பது போல जिस तरह एक माँ मुर्गी अपने दोनों पंखों को फैलाकर बच्चों को. எப்பொழுது ஆபத்து வந்தாலும் கர்த்தருடைய சட்டைகள் விரிவாக திறந்திருக்கிறது. आप कभी भी खतरे में क्यों ना हो, आप परमेश्वर के पंख रूपी आपके लिए सुरक्षा हमेशा देते रहेंगे. அந்த புத்தியுள்ள குஞ்சுகள் ஓடி வந்து தாய் கோழியின் சிறகுக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறது. और जो बुद्धिमान वो चूजे हैं वो माँ के उन पंखों तले सुरक्षा पाते हैं. அதே போல நாம் செய்ய வேண்டும். वैसे ही हमें करना चाहिए. எருசலேமே எருசலேமே, हे यरूशलेम, हे यरूशलेम. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணம்
விதம் உங்களை என்னிடம் கூட்டி சேர்த்துக் கொள்ள நான் மனதாயிருந்தேன். जिस तरह मुर्गियों ने अपने पंखों तले बच्चों को रख लिया, वैसे मैं तुझे अपने निकट रखने की मनसा रखता हूँ. எத்தனையோ முறை மனதாயிருந்தேன். और कितनी बार मैंने ऐसा चाहा. ஆனால் அந்த எருசலேம் பிள்ளைகள் இங்கே வரவில்லை. लेकिन ये यरूशलेम के बच्चे यहाँ पर नहीं आए. இன்றைக்கு நீங்களும் நானும் புத்தியுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். आज के दिन आप और मैं एक समझदार बच्चे होना चाहिए. இயேசுடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வர வேண்டும். यीशु की सुरक्षा में हमें आना है. தேவன் தாயினும் மேலாய் நமக்கு அடைக்கலம் தருகிறவர். माँ से भी बढ़कर सुरक्षा हमें परमेश्वर प्रदान करता है. हालेलुया. हालेलुया. ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். वो हरगिज हमें भूलेगा नहीं. ஏசாயா 66:13. ऐसा उसका 66 अध्याय और 13वां वचन. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். जिस प्रकार अपने माता को पुत्र शांति देता है, वैसे ही तुम्हें शांति दूंगा, तुमको यरूशलेम में ही शांति मिलेगी. ஆறுதல் தருகிற தேவன். वो हमें शांति देने वाला परमेश्वर है. யாராவது மன வருத்தம் வந்தா அம்மாட்ட ஓடி போவாங்க. किसी प्रकार के दुख आने पर वह माँ के पास दौड़ते रहे. அம்மாட்ட போய் சொன்னா அது ரொம்ப ஒரு ஆறுதல் கிடைக்கும். यदि माँ से कहा तो वो एक बड़ी शांति को देगी. தாய் மடியில் சென்று ஆறுதல் அடையாத பிள்ளைகள் இங்கே இருக்க மாட்டீர்கள். और माँ के गोद में जाकर शांति पाने वाले कोई भी यहाँ पर ऐसा नहीं होगा. அப்படி தாயை தேவன் அவ்வண்ணம் படைத்திருக்கிறார். क्योंकि माँ को परमेश्वर ने इस तरह से बनाया है. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन अब परमेश्वर कहता है, உன்னை உன் தாய் எப்படி தேற்றுவாளோ जिस तरह तेरी माँ तुझे शांति देती है, அதே போல நான் உன்னை தேற்றுவேன். वैसे ही मैं तुझे शांति दूंगा. இன்று உன்னை தேற்ற தாய் இல்லையா? क्या तुझे शांति देने के लिए माँ नहीं है? நான் இருக்கிறேன் மகளே. ओ मैं हूँ बेटी. நான் இருக்கிறேன் மகனே. ओ मैं हूँ बेटा. உன் தாயினும் மேலாய் உன்னை தேற்றுவேன். माँ से भी बढ़कर तुझे शांति दूंगा. உன்னை தேற்ற உன் தாய் அருகில் இல்லையா? ओ तुझे शांति देने के लिए तेरी माँ तेरे बाजू में नहीं है. இந்த தேவன் எப்பொழுதும் உனக்கு சமீபத்தில் और இருக்கிறார். ये पिता हमेशा तेरे निकट है. அவருடைய மடியில் ஓடி வா. तू उसकी गोद में दौड़ कर आ. அங்கலாய்க்கிற வேளைகளிலே, ओ मन में दुखित के समय, தனிமையில் பல சிந்தனைகளை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிற और நேரங்களிலே जब तू अकेला अपने विचारों में उलझता हुआ है, தாயை போல் உன்னை தேற்றும் தேவன் உன்னிடத்தில் இருக்கிறார். माँ के समान तसल्ली देने वाला परमेश्वर तुझे है. இன்றைக்கு இதெல்லாம் இருந்தும் தெரிந்தும் अनेகர் பயன்படுத்தவில்லை. आज यहाँ ये सभी होते हुए बहुत लोगों ने इसका उपयोग नहीं किया. அதனால்தான் கர்த்தர் பரிதாபத்தோடு சொன்னார், इसलिए परमेश्वर ने बड़ी दुखित अवस्था में कहा, என்னிடத்தில் நெருங்கி பழக சொல்லு. ओ मेरे साथ तुम मेल मिलाप करना सिखा. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்கள் அவரிடத்தில் நெருங்கி பழகுங்கள். आप उसके निकट आकर उससे मेल मिलाप करना सीखें. உங்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். आपके दिल को वो शांति देगा. சமாதானம் உண்டாகும். वो शांति देगा. கிருபை உண்டாகும். आपके अनुग्रह भर देगा. உங்களுடைய வேதனைகளும் அங்கலாய்ப்புகளும் மாறும். आपके दुखों और वेदना को वहां से दूर करेगा. அவருடைய சமூகமே உன்னை ஆற்றும். उसकी उपस्थिति तुझे तसल्ली देगी. அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தாலே ஆறுதல் கிடைக்கும். उसकी प्रस्तुति में आप आने से आपको शांति मिलेगी. அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். उसके पास आकर अपनी समस्या बांट दें. தகப்பனை போலும் தாயை போலும் நம்மை ஆற்றி தேற்றுகின்ற தேவன் அவர். एक माता के समान, एक पिता के समान हमें तसल्ली शांति देने वाला. உலகத்தில் தகப்பனும் தாயும் செய்யக்கூடிய அல்லது செய்யவிட்ட சகலத்தையும் செய்து தருகின்ற தேவன் அவர். इस संसार में जो माता पिता भी नहीं करते, वो सब कुछ काम करने वाला है परमेश्वर. ஒரு நிமிடம் கண்களை மூடி आप आंखें बंद कीजिए. ஒரு அப்பாவாக தேவனை நோக்கி பாருங்க. एक पिता की स्थिति में आप पिता को, परमेश्वर को ஒரு देखिए. அம்மாவாக உங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். एक माँ के रूप में उस परमेश्वर को देखिए. இவர் என்னை சுமக்கிறவர். यह मुझे उठाने वाला है. இவர் என்னை சிட்சித்து நல்வழியில் நடத்துகிறவர். यह मुझे ताड़ना देकर अच्छी राह पर चलने இவர் वाला है. என்னை ஒருபோதும் மறவாதவர். यह मुझे हरगिज भूलेगा नहीं. இவர் என் மதில்களை தம் கண் முன்னே வைத்து பார்த்து கொண்டிருக்கிறவர். ये वो है जो अपनी मेरी सरपना को अपने आंखों के सामने बनाए रखा है. இவர் என்னை எப்போதும் தேற்றுகிறவர். ये हमेशा मुझे शांति देने वाला है. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பு நான் உம்மை துதிக்கிறேன், என் அப்பா நான்
உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. நானும் பாடும் பொழுதே அப்பாவாக அம்மாவாக என் தேவனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்பா, என்னை சுமக்க வேணும், என்னை சிட்சித்து நல்வழியில் நடத்த வேணும், என்னை மறவாமல் என் மதில்களை பாதுகாக்க வேண்டும், என்னை எப்போதும் தேற்ற வேண்டும். ஒரு விசை கூட சொல்லுவோம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, உந்தன் பிள்ளை அன்றோ. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா, உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, உம்மை துதிக்கிறேன். அப்பா, உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்பாவாக அம்மாவாக தேவனிடம் பழகுங்கள். जिस तरह माँ और पिता के साथ हम मायन विलाप करते हैं, वैसे पिताओं से कीजिए. இன்னொரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். एक और अनुभव मैं बताना चाहता हूँ. மணவாளனுடன் பழகுவது போல जिस तरह एक दुल्हे के साथ मेल मिलाप किया जाता है, உன் கணவனிலும் மேலான ஆத்துமநேசர் இயேசுவுடன் பழகு. तू अपने पति से भी अपने प्राण प्रिय से मेल मिलाप करना सीख. தேவன் நமக்கு மணவாளனாக இருக்கின்றார். परमेश्वर हमारे लिए एक दुल्हे के समान है. ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ऐसा की पुस्तक उसका 54वां अध्याय में लिखा कि तेरा सृष्टि करना वाला ही तेरा दुल्हा है. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 54 அதிகாரம். ऐसा उसका 54वां अध्याय. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ओ तो तेरी सृष्टि करने वाला ही तेरा दुल्हा है. Your creator is your husband. உன் சிருஷ்டிகரே உன்னுடைய புருஷன் என்று அர்த்தம். यहाँ पर लिखा है जो तेरी सृष्टि करने वाला है वो ही तेरा पति है, अर्थात तेरा दुल्हा है. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். और सेनाओं का यहोवा उसका नाम है. ஆகவே அவர் உங்களுக்கு நாயகராக விளங்குகின்றார். इसलिए वो आपको एक दुल्हे के रूप में है. குறிப்பாக 4 கூட்டத்தாரை இந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. 4 प्रकार के झुंड के विषय में यहाँ पर लिखा है. பாருங்கள், 1ஆம் வசனம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. पहला वचन लिखा है, हे बांझ तू जो पुत्रहीन है जय जयकार कर. கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. तू जिसे प्रसव की पीड़ा नहीं हुई है गला खोलकर जय जयकार कर. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். क्योंकि त्यागी हुई के लड़कों के सुहागन के लड़के अधिक होंगे, यहोवा का यही वचन है. இந்த அதிகாரத்தில் சில வேதனைப்படுகின்ற குறிப்பிட்ட மக்களை பற்றி கர்த்தர் பாரப்படுகிறார். इस वचन में जो दुखित और वेदनाओं से भरे हैं उनकी बारे में परमेश्वर कहता है. பிள்ளை இல்லாமல் வேதனையோடு இருக்கிற ஒரு கூட்டம். बच्चे जिनके नहीं हैं वो एक दुखित भरे हुए लोग. உனக்கு புத்திர பாக்கியம் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். और तुझे संतान देने के लिए परमेश्वर सामर्थ्य है. ஒருவேளை புத்திர பாக்கியம் உனக்கு தேவையில்லை என்று கர்த்தர் நினைத்திருந்தாலும் நீ வருத்தப்படாதே. हो सकता है परमेश्वर चाहता है कि तुझे संतान ना मिले इसलिए तू दुखित ना हो. ஒரு வாழ்க்கைப்பட்டவள் பிள்ளை பெற்றவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் உனக்கு अनेகம் பிள்ளைகள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और इसने कहा कि जिस तरह एक माँ के बहुत बच्चे होते हैं उससे ही बढ़कर परमेश्वर तुझे खुशी देगा. அப்ப இப்படிப்பட்ட வேதனையில் அவர் உன்னோடு நிற்க விரும்புகிறார். तो इस प्रकार की समस्या में वो तू तेरे साथ रहना चाहता है. சிருஷ்டிகரே உன் நாயகர். वो तेरा
सृष्टि करने वाला ही तेरा दुल्हा है। அன்னாள் பிள்ளை இல்லாமல் வேதனைப்பட்ட நாட்களிலே जब हन्ना की कोई संतान नहीं थी, அவளுடைய கணவனாகிய எல்கானா ரொம்ப அன்புள்ள மனிதனாய் நடந்து கொண்டான். जो उसका पति एल्काना था उससे बहुत ही प्रेम करता था। அவளுக்கு பிள்ளை இல்லாத வேதனை இருந்தாலும் கணவனிடத்திலே ஒரு ஆறுதல் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருந்தது. उसके बच्चे नहीं थे लेकिन उसने पति से हमेशा शांति को पाई थी। அதே வேளையில் ராகேல் பிள்ளை இல்லாமல் இருந்த நாட்களிலே उसी समान राहेल जब उसकी बच्चे नहीं थे, அவள் எதிர்பார்த்த ஆறுதல் யாக்கோபாகிய அந்த கணவனிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. जिस प्रकार की वो शांति अपनी पति से याकूब से चाह रही थी उसे नहीं मिली। இப்படி பிள்ளை இல்லாதவர்கள் பல்வேறு நிலைகளில் வேதனைப்பட வாய்ப்புண்டு. इस तरह से जिन्हें बच्चे नहीं हैं वो बहुत सी समस्याओं में दुखित होने की घटना होती है। அன்னாள் பெனினாளி நிமித்தம் மிகுந்த வருத்தம் அடைந்தாள். ये जो हन्ना थी वो पिनिन्ना के द्वारा बहुत दुखित थी। மாமியாருடைய வார்த்தைகளினாலே, अपनी सास की बातों के द्वारा, கூட இருக்கிற அண்ணிமாருடைய வார்த்தைகளினாலே, अपने साथ जो रहने वाली अपनी नंदों के द्वारा, குடும்பத்துக்காரருடைய வார்த்தைகளினாலே, या अपने परिवार के सगे संबंधियों के द्वारा, வெளியே போகும்பொழுது வரும்பொழுது யாரோ ஒருவருடைய வார்த்தையினாலே यदि बाहर आप जाएं और किसी एक की बात के द्वारा காயப்படுகிற அனுபவங்கள் உண்டு. आपको घाव किया गया होगा, ஆனால் உனக்கு உன் தேவன் நாயகராய் இருக்கிறார். लेकिन तेरा दुल्हा यहोवा है। அவர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். वो तेरे जीवन में चमत्कार करने में सामर्थ्य है। உனக்கு தேவையான ஆறுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். तेरे जीवन के लिए जो शांति की आवश्यकता है वो देने में सामर्थ्य है। உனக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். वो तेरे लिए शहरपना के समान है। ஒரு கணவனுடைய ஆதரவு, एक पति की सुरक्षा, அதை குறித்து முதலாவது இந்த அதிகாரத்திலிருந்து சொல்லுகிறேன். पहले इस अध्याय से मैं कहना चाहता हूँ। இரண்டாவது கூட்டம் 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், दूसरा एक झुंड जो चौथे वचन में लिखा है, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ லட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். விதவைகளை பார்த்து சொல்லுகிறார். यहाँ पर वो विधवाओं को देखकर कहता है, கணவனை இழந்தவர்கள், जिन्होंने अपने पति मर गए हैं, மரணத்தின் வழியாய் கணவனை பறிகொடுத்து வேதனையோடு இருக்கிற சகோதரிகள் உண்டு. जो अपने पति से जुदा होने वाली स्त्रियां हैं, கர்த்தர் உங்களுக்காக ஸ்பெஷலாக எழுதி வைத்திருக்கிறார். मुख्य रूप से परमेश्वर ने आपके लिए लिखा है, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், तेरा कर्ता तेरा पति है, உனக்கு நான் கணவனாய் இருக்கிறேன். और तेरे लिए मैं ही पति हूँ। தேவன் திட்டமாய் சொல்லுகிறார். परमेश्वर यहाँ साफ रीति से कहता है, அந்த ஸ்தானத்தில் தேவனை வைத்துக்கொள், तू इस स्थान पर परमेश्वर को रख ले, அவரோடு நீ பழகு, तू उससे मेल मिलाप कर, அப்பொழுது விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். और उस समय तो विधवापन की नाम धराई को फिर से स्मरण न करेगी। மகளே, அந்த வெற்றிடம் உனக்கு மாறி போகும். हे बेटी, जो तेरा वो खालीपन है वो तुझसे दूर हो जाएगा, உன் இயேசு அந்த இடத்தை நிரப்புவார். क्योंकि यीशु उस जगह को भर देगा। அதை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. उसके सिपाही कोई भी उस स्थान को नहीं भर सकता, ஆனால் இயேசுவின் நாயகர், लेकिन यीशु तेरा पति है, இயேசுவின் மணவாளன், यीशु तेरा दुल्हा है, இயேசுவின் ஆத்மநேசர். और यीशु तेरा प्राण प्रिय है। உன் கணவன் இல்லை என்ற வெற்றிடத்தை இயேசு நிரப்புவார். वो तेरा पति नहीं है, वो खालीपन को यीशु भरेगा। ஐயோ, நான் ஒரு விதவை என்று நீ நினைக்க கூட ஒரு சந்தர்ப்பமே வராது. ओ हाय, मैं एक विधवा हूँ ऐसा सोचने की कोई सी संभावना भी नहीं होगी। இயேசு உனக்கு ஆதரவாய் இருப்பார். यीशु तेरे लिए सुरक्षा बने रहेगा, ஒருவரும் உன்னை நெருங்க விட மாட்டார். वो कोई भी दूसरे को तेरे निकट आने नहीं देगा, ஒருவரும் உனக்கு தீமை செய்ய அனுமதிக்க மாட்டார். कोई भी तेरी बुराई करने के लिए वो उसकी स्वीकृति नहीं देगा, உன் எல்லைக்குறியை மாற்ற ஒருவனுக்கும் இடம் கொடுக்க மாட்டார். और तेरी शहरपना के निकट की बदलाव में वो किसी को अंदर आने नहीं देगा। உனக்காக வழக்காடுவார் என்று வசனத்திலே சொல்லி और இருக்கிறார். वचन में लिखा कि वो तेरे लिए वाद विवाद करेगा, உன் பிள்ளைகளுக்காகவும் வழக்காடுவார். और तेरे बच्चों के लिए भी वो करेगा। ஆகவே இன்றைக்கு விதவைகளாய் இருக்கின்றவர்கள், इसलिए जो विधवाएं हैं वे, நீங்கள் பயப்படாதிருங்கள், आप ना डरें, வெட்கப்படாதிருங்கள். आप लज्जित ना हो। நீங்கள் விதவை இருப்பின் நிந்தையே மறந்து விடுவீர்கள். जो ये विधवापन की नाम धराई है आप भूल जाओगी। இயேசுவோடு நெருங்கி பழகத் आप தொடங்குங்கள். यीशु के निकट आकर उससे मेल मिलाप करें, நீங்கள் அதை அதிகமாக செய்யுங்கள். उसे बहुत ही ज्यादा कीजिए, எப்பொழுதும் இயேசுவோடு பேசுங்கள். हमेशा यीशु से बातें कीजिए, எப்பொழுதும் அவரிடத்திலே கேட்டு நடவுங்கள். हमेशा उससे पूछकर उसके साथ चलिए। வாழ்க்கையில் எல்லாம் அவரை கூட நிறுத்துங்கள். यीशु की जीवन की हर एक परिस्थितियों में उसे रखिए। இயேசு மணவாளன் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். यीशु रूपी दुल्हा आपके लिए सुरक्षा के लिए रहेगा। மூன்றாவது கூட்டம்
तीसरी भीड़ 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ठे वचन में लिखा है, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இங்கே யாரை பற்றி சொல்லுகிறார்? यहाँ पर वो किसके बारे में कहता है? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ. जो त्यागी गई हुई है, एक दुखित स्त्री. ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் உன்னை கைவிட்டு விட்டான். तेरा पति जीवित है लेकिन उसने तुझे त्याग दिया है. இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி. ओ जवानी की अवस्था में विवाह करके त्यागी गई हुई तू पति है. நீ தள்ளப்பட்டு விட்டாய், விவாகரத்து செய்யப்பட்டு விட்டாய். और तू त्यागी गई है, तुझे तलाक दे दिया गया है. ஆனால் உன்னை கர்த்தர் அழைத்தார். लेकिन यहोवा तुझे बुला रहा है. மகளே, நீ கர்த்தருக்கு வேண்டும். ओ हे बेटी, तू मुझे अर्थात यहोवा को चाहिए. முன்பு உன்னை அழைத்தவர்கள் பலர் கூட உன்னை தங்கள் வீட்டில் அழைப்பது இல்லை. और पहले जिन्होंने तुझे बुलाया था, अब तुझे अपने घरों में नहीं बुलाते. வாழ்க்கையில் கைவிடப்பட்டு வெறுமையோடும் வேதனையோடும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். जीवन में तू त्यागी हुई और दुखी से भरी हुई है. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை அழைத்தார். लेकिन यहोवा कहता है कि उसने बुलाया है. அவன் வேண்டாம் என்று விட்டானே, और जिसने तुझे नहीं चाहिए ऐसा छोड़ दिया है, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். यहोवा कहता है कि तू मुझे चाहिए. அவன் தள்ளிவிட்டதை குறித்து நீ கவலைப்படாதே. उसने तुझे त्याग दिया, इसके बारे में तू चिंता ना कर. தேவன் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर तेरे विषय में एक बड़ी योजना को रखता है. ஆகவேதான் கர்த்தர் உன்னை அழைத்தார். और इसलिए यहोवा ने तुझे बुलाया है என்று உன் தேவன் சொல்லுகிறார். आज तेरा परमेश्वर कहता है. ஹல்லேலூயா. हालेलुया. அதே நினைத்து நீ அழுது அழுது இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? यदि तू उसको सोच सोच कर रोने से क्या फायदा? இந்த கர்த்தரண்டை பழகு. इस परमेश्वर के निकट तू आ, அவரிடத்தில் நெருங்கி வா. उसके निकट तू मेल मिलाप कर. அவர் தமது திட்டத்தின் வழியில் உன்னை நடத்துவார். वह अपनी योजना के तहत तुझे चलाएगा. அவரே உனக்கு ஆதரவாயிருப்பார். वही तेरे लिए सुरक्षा रहेगी. உன் பெற்றோர்கள் வயதாகிறது. तेरे माता पिता की उम्र हो चुकी है. எத்தனை நாளுக்கு இவர்கள் ஆறுதல் கிடைக்குமோ என்று அடிக்கடி சிந்திக்கிறாய். आप बार बार चिंतित हैं कि कब तक मैं इस पर आश्रित रहूंगी. உன் குடும்பத்தினர் உன்னோடு பழகுகிறது இப்பொழுது மாறிக்கொண்டு வருகிறது. जो तेरे परिवार में जो तुझसे मेल मिलाप करते हैं, अब उनका स्वभाव बदल रहा है. லாபானுடைய முகமும் அவன் பிள்ளைகளுடைய முகமும் வேறுபட்டது போல முகங்கள் வேறுபடுகிறது. जिस तरह लाभान का और उसके बच्चों के मुख में बदलाव आ गया था, वैसे ही अब हो रहा है. ஆதரவில்லாமல் போய் விடுவேனோ என்று அங்கலாய்க்கிறாய். और मैं आश्रित रहित हो जाऊंगी, इस तरह से तू दुखित है. ஆனால் மகளே, உனக்காகத்தான் ஏசாயா 54:6 தேவன் எழுதி தந்தார். लेकिन है बेटी, तेरे लिए 54वां अध्याय यशायाह और उसके 6 में ये लिखा हुआ है. கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். और यहोवा ने बुलाया है, ऐसा तेरा परमेश्वर का वचन है. அவரிடத்தில் வந்து பார், இந்த வெறுமையிலும் இனிமை நீ காண முடியும். उसके पास तू आकर देख, इस खालीपन में एक मिठास को तू देखेगी. எதிர்காலம் சூனியமாய் தெரிகிறதே, இந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்ற முடியும். और तेरा भविष्य तुझे कुछ नहीं दिखाई दे रहा, लेकिन अब तेरा जीवन अर्थ से भर जाएगा. சிலர் நினைக்கலாம், कुछ एक सोचते हैं, என்னை அவர் தள்ளிவிடவில்லை ஐயா, मुझे उसने नहीं त्यागा, கூட வைத்தே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. मुझे साथ रख के ही देख दुखों को दे रहा है. என் மகளே, உனக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். हे बेटी, तुझे भी वहाँ आश्रित बना रहेगा. நீ தவறு செய்யாதே. तू गलती ना कर. அந்த கணவனுக்கு நீ உண்மையாயிரு. उस पति के प्रति तू ईमानदार बने रहे. உனக்கு கர்த்தர் ஆதரவாய் நிற்பார். तेरे लिए प्रभु आश्रित तेरे लिए आशा हालेलुया. रहेगा. हालेलुया. நாலாவது ஒரு கூட்டம் चौथी एक भीड़ 11ஆம் வசனத்திலிருந்து 17 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. 11 से लेकर 17 वचन तक की लिखा है. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி
தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாருக்காக சொல்லுகிறார்? यह वचन वो किसके लिए कहता है? சிறுமைப்பட்டவளே. जो दुखियारी है. யார் இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள்? कौन यह दुखियारी है? ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். वो हो सकता है पुरुष भी हो सकता है या फिर स्त्री भी हो सकती है. நம் அனைவருக்கும் அவர் ஆத்ம மணவாளன் தானே. हम सभी के लिए वो प्राण प्रिय है. சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? क्या आप दुखियारी स्थिति में हैं? ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுகிறார்கள். आपसे बहुत ही हंसी ठट्टा करते हैं. மதிக்கிறதே இல்லை. आपका आदर नहीं करते. ஒரு மாதிரி நடத்துகிறார்கள். एक तरह से आपको चलाते हैं. என்ன சிறுமை இது? और क्या ही दुखदारी स्थिति है. சிலருடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. इस तरह की कुछ एक की जिंदगी है जो दुखियारी स्थिति में है. உங்களுக்கு தான் நான் இப்ப வாஸ்த அத்தனை வாக்குத்தத்தம் எழுதி வைத்திருக்கிறார். आपके लिए भी जो मैंने वचन पढ़ा है वो आपके लिए प्रतिज्ञा दी है. வேலை ஸ்தலத்திலே சிறுமைப்படுத்தப்படுகிறீங்களா? आप क्या नौकरी की क्षेत्र में यदि आप சொந்த வீட்டுல சிறுமைப்படுத்தப்படுறீங்களா? आप अपने घर में दुखियारी स्थिति में है. குடும்பத்துல ஒரு கல்யாணம், வீடு பால் காய்ப்பு வந்தாலே பயப்படுறீங்க, ஐயோ என்ன சிறுமை அங்க அனுபவிக்க போறேன்னு சொல்லி. और आपके घर में यदि कोई विवाह या घर का उद्घाटन हो तो उसके मध्य में आप कहेंगे ओ मुझे क्या ये दुखदायी स्थिति है. சிறுமைப்பட்ட உங்களுக்கு தான் இவ்வளவு மேன்மையான வாழ்வை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். आप जो दुखियारी आपके लिए एक प्रशंसीय जीवन प्रभु ने रखा है. பெருங்காற்றில் அடிபட்டவளே. ओ आंधी की सताई हुई. ஓக்கி புயலில் அடிபட்டவளே. ओखी आंधी से सताई हुई. பெருங்காற்று. ओ आंधी की. ஐயோ இது தாங்க முடியாத காற்று. ओ मैं नहीं सह पा रहा. பிடித்து நிற்க முடியாத காற்று. मैं इसमें नहीं रुक पा रहा. எல்லாம் உடைத்து அடித்து கொண்டு போகிறது. ये मार कर गिरा देने की संभावना सी है. வாழ்க்கையில் சில வேளை இப்படி வந்து விடுகிறது. जीवन में कुछ एक जगह பொருளாதாரத்தில் இப்படி அடி வந்து விடுகிறது. आपके धन दौलत के संबंध में, சிலருக்கு உறவுகள் விஷயத்தில் இப்படி அடிகள் வந்து விடுகிறது. कुछ एक के संबंधों में इस तरह से आ जाता है. பல காரியங்களில் வருகிறது. बहुत से कार्यों में आता है. பெருங்காற்று. हे आंधी. யோபின் வாழ்க்கையை தொலைத்த காற்று அல்லவா? जो अयूब के जीवन को नाश करने वाली यह हवा. ஒவ்வொரு அடி அடிக்கும் பொழுது ஒவ்வொன்றை வாரி கொண்டு போனது. एक एक जब आंधी चली तो एक एक को पूरा उसने नाश होता हुआ देखा. சில வேளை சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் இப்படிப்பட்ட காற்றுகள் அடிக்கிறது. कुछ एक लोग जो अंदाजा नहीं लगाते उस आंधी का वो सामना कर रहे हैं. எல்லாம் அடித்து முடித்து பெருங்காற்றில் அடிபட்டவளே. पूरी तरह से आंधी से तोड़कर छोड़कर आंधी की सताई हुई. ஓக்கி புயல் முடித்து மரங்கள் எல்லாம் எப்படி கிடந்தது அந்த நிலைமைதான். ये जो ओघी रूपी आंधी आने के समय जिस तरह सारे वृक्ष गिर चुके थे वैसे ही வாழ்க்கையில் அப்படி தொய்ந்து போன ஒரு நிலை. जीवन में सताई हुई स्थिति में, நம்பிக்கை இழந்து முறிந்து போன நிலை. आशा जाती रही एक टूटी हुई स्थिति में. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. लेकिन प्रभु का प्रतिज्ञा वचन आपके लिए है. தேற்றரவற்றவளே. ए शांति नहीं मिली. நீ பட்ட வேதனைக்கு ஒரு தேற்ற கூட ஒரு ஆள் இல்லை உனக்கு. जितनी दुख तूने सामना किया उसमें तुझे तसल्ली देने वाला भी कोई नहीं. வேதனை கூட ஆற முடியவில்லை. तेरी दुखों को शांति नहीं मिली. நல்ல வார்த்தை சொல்ல ஒரு ஆள் இல்லை. अच्छी बातें कहने के लिए एक व्यक्ति नहीं. இப்படிப்பட்ட கடுமையான வேதனைக்குள் இருக்கிற உங்களுக்கு தான் इस प्रकार के दुखित बहुत दुखित में रहने वाले உன் கல்லுகளை பிரகாசமாக்குவேன் என்று சொல்லுகிறார். और तेरे पत्थरों को पचकारी कर दूंगा. அஸ்திவாரங்கள் எல்லாம் இனி நீல ரத்தினங்களாய் மாறும் என்று சொல்லுகிறார். और नींव को नील मणि के समान बना दूंगा. பலகணிகள் எல்லாம் பளிங்காய் மாற்றுவார். और कलश में मणिकों से भर देगा. மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாய் மாற்றுவார். फाटक को लालड़ियों से भर देगा. இது ஆவிக்குரிய ஜீவியத்தின் பிரகாசத்தை காட்டுகிறது. और ये तेरी आत्मिक जीवन के प्रकाश के बारे में बताती है. மகிமையை காட்டுகிறது. और तेरी महिमा के विषय में बताती है. வாழ்க்கையில் அடிபட்டதற்கு மேலாய் உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரகாசமாக்குவார். और जीवन में जितनी भी तूने मार खाई है लेकिन वो आत्मिक जीवन में तुझे प्रकाशित करने वाला है. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். और तेरे बच्चे सब यहोवा के द्वारा सिखाए जाएंगे. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். और उनकी शांति बड़ी शांति होगी. ஒரு இவ்வளவு அடிபட்டாய் வேதனைப்பட்டாய், तूने इतनी जीवन में मार खाई है ஆனால் உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். लेकिन वो तेरे बच्चों को प्रशंसनीय स्थान पर रखेगा. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். और धार्मिकता के द्वारा स्थिर रहेगा. உனக்கு நீதி கிடைக்குமா? ओ मुझे क्या धार्मिकता मिलेगी? கர்த்தர் சொல்றார் நீதியில உன்னை ஸ்திரப்படுத்துவேன். यहोवा कहता है कि धार्मिकता में तुझे स्थिर रखूंगा.
दूंगा உன்னை தேற்ற கூட ஒரு ஆள் இல்லையே, और तुझे शांति देने वाला एक व्यक्ति नहीं, உனக்கு நீதி யார் சொல்லுவார்கள், तो तुझे धर्म की बातें कौन உனக்கு कहेगा யார் நீதியை பெற்று தருவார்கள்? और ये धार्मिकता कौन मुझे लेकर देगा। கர்த்தர் சொல்லுகிறார், நீதியில் அவனை ஸ்திரப்படுத்துவேன் சொல்றார். यहोवा कहता है कि धार्मिकता में तुझे स्थिर करूंगा। இனி கொடுமைக்கு நீ தூரமாவாய், अब तू अंधेर से बचेगी திகிலுக்கு தூரமாவாய். और डर से ना पड़ने पड़ेगा। உனக்கு விரோதமா யாராவது கூடுனாங்கன்னா यदि कोई लोग भीड़ तेरे सामने இனி आई, பயப்படாதே, तू अब से ना डर, இப்பொழுது உன் நாயகர் உன்னோடு இருக்கிறார். अब से तेरा पति तेरा दुल्हा तेरे साथ है। யார் உனக்கு விரோதமா கூடினாலும் जो भी तेरे लिए इकट्ठा हुआ हो கர்த்தர் சொல்றாரு, என்னால கூடின கூட்டம் அல்ல, वो मेरे लगाई हुई भीड़ नहीं, அதனால அவன் உன் பட்சத்துல வருவான். इसलिए वो तेरे पास आएगा। அல்லேலூயா. हालेलुया। உனக்கு விரோதமா எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் तेरे विरुद्ध में कोई भी हथियार क्यों ना हो அது வாய்க்காதே போகும். वो सफल ना होंगे। யாருக்கு இந்த பாக்கியம்? किसको यह आशीष? கர்த்தரை நேசராய் கொண்டவர்களுக்கு. जिन्होंने परमेश्वर को अपना प्राण प्रिय जाना है। அல்லேலூயா. हालेलुया। சாதாரணமா புரியும்படி சொல்றேன். आम रूप से इस बात को समझने के लिए कहता हूँ, ஒரு புருஷனும் மனைவியுமா செல்லும் போது एक पति और एक पत्नी साथ जाने पर அந்த மனைவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர அந்த புருஷன் விட்டு கொடுப்பானா? यदि एक पत्नी को कोई भी खतरा आए तो यह पति क्या उसे छोड़ देगा? அதே போல நினைத்துக் கொள்ளுங்க. वैसे ही सोच लीजिए। நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், आप किसी भी स्थिति में क्यों ना हो, புருஷன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், आपका पति आपके साथ हो या ना हो, இந்த இயேசுவை உங்கள் ஆத்தும நேசராய் கொள்ளுங்க. इस यीशु को अपना प्राण प्रिय जान लीजिए। ஒரு தூசி உங்க மேல பட விட மாட்டார். एक धूल एक किनका भी आपके पास नहीं रखेगा। எத்தனை பேர் कितने விசுவாசிக்கிறீங்க? लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया। இந்த உறவு அப்படிப்பட்ட உறவு. क्योंकि ये संबंध इस तरह का संबंध है, இது போல ஒரு உறவு இல்லை. इससे बढ़कर कोई दूसरा संबंध नहीं। இயேசுவே என் நாயகர், यीशु ही मेरा पति, உன் கண் கலங்க விட மாட்டார். वो तेरी आंखों में आंसू आने नहीं உன் देगा, மேல ஒரு ஆயுதம் பட விட वो மாட்டார். तेरे ऊपर एक हथियार को भी डालने नहीं देगा। சொன்ன வார்த்தை எல்லாம் வார்த்தையின்படி நிறைவேற்றுவார். मैंने जैसा उसने कहा है वैसे ही पूरा करके दिखाएगा। மணவாளனுடன் பழகுவது போல பழகினால் जिस तरह एक दुल्हा से मेल मिलाप किया जाता वैसे முழு ஆதரவு கொடுப்பார். वो पूरी सुरक्षा वो देगा ஆமென். வலது பாரிசத்தில் நிற்பார். और आपके दाहिनी ओर रखेगा। சூலமித்தின் அனுபவத்தை பார்க்கும்போது जब हम एक सुलेमान के अनुभव को देखते हैं, உன்னத பாட்டுகள் புஸ்தகத்தை திருப்புவோம். श्रेष्ठ गीत की पुस्तकों को हम खोलें। நான் ஏற்கனவே ஒரு செய்தியை கொடுத்திருக்கேன், அது ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैंने पहले ही इसके बारे में संदेश दिया, फिर से मैं उसको बताना உன்னத चाहता हूं। பாட்டு 3:4 பார்க்கிறோம். श्रेष्ठ गीत उसका 3रा अध्याय और 4वां वचन। சூலமித்தி தன் நேசரை தன் அறை வீட்டுக்குள் அழைத்து செல்லுகிற அனுபவம். यहाँ पे जो सुलेमान है उसने अपने प्राण प्रिय को अपने घर ले गए। இந்த மணவாளனுடன் எப்படி பழக வேண்டும்? इस दुल्हा के साथ हम कैसे मेल मिलाप அவரை करें? நம்முடைய அறை வீட்டுக்குள் அழைத்து வர வேண்டும். उसे हमें अपने घर में बुलाना है। அது ஒரு பர்சனலான ஒரு உறவை, தனிப்பட்ட உறவை காட்டுகிறது. ये जो कोठरी में आने का अनुभव एक व्यक्तिगत एक अकेले का अनुभव। தனிமை என்பது இனி நமக்கு இருக்கக்கூடாது. ये जो अकेलापन का अनुभव है अब से हमें नहीं होना அந்த चाहिए। தனிமையை அப்படியே இந்த நேசர் இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறோம். ये जो अकेलापन है वैसे ही अपना जो यीशु जो प्राण प्रिय है उससे आप बांट दें। ஒரு மனைவி தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் தன் புருஷனிடத்தில் சொல்வது போல ஒன்றும் மறைக்காமல் எல்லாவற்றையும் இந்த அன்பு நேசரிடம் சொல்ல வேண்டும். जिस तरह एक पत्नी अपने पति से कुछ भी नहीं छुपाती, सब कुछ बोल देती है, वैसे ही हमारे जो ये प्राण प्रिय यीशु है उससे सब कुछ कहना है। இது பெண்களுக்கான பிரசங்கம் அல்ல, இது எல்லாருக்கும் உள்ள பிரசங்கம். ये केवल स्त्रियों के लिए नहीं बल्कि ये सभी के लिए है। நாம் இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். हमें यीशु के साथ एक व्यक्तिगत संबंध बनाना है। எதையும் மறைக்காம சொல்லுங்க. किसी बात को आप छिपाए ना रहे, सब कुछ बोले। அதுதான் இந்த அறை வீட்டு உறவு. वही है वो कोठरी का अनुभव। அது ஸ்ட்ராங்கா மாறணும். वह एक स्ट्रांग बदल जाएगा। அதுதான் நம்மை பலமாய் மாற்றுவது. वही हमें एक हिम्मत में बदलेगा। அறை வீட்டுக்குள் இயேசுவோடு மனம் திறந்து பகிர்ந்து கொண்டவர்கள் வெளியே வரும்பொழுது ரொம்ப வெற்றியாக நிற்க முடியும். जो एक कोठरी में एक व्यक्तिगत रूप से यीशु से मेल मिलाप करने वाले जब बाहर आते हैं तो वो जय के साथ खड़े होंगे। உங்களுடைய பயம், சந்தேகம் எல்லாமே அவர்கிட்ட சொல்லலாம். आपके जो संदेह है, आपके अंदर जो डर है, आप सब कुछ उससे बोले। தோல்வியை திறந்து பேசுங்க. जो जीवन की हार है पूरे खुलकर उससे बातें करें।
மற்றவர்களுக்கு மறைக்கிறத அவருக்கு திறந்து பேசுங்க. आप दूसरों से छिपाए रखिए लेकिन उससे खुलकर बोले. உங்களுக்கு இருக்கிற பாவத்தின் போராட்டத்தை திறந்து பேசுங்க. आपके जीवन में जो पाप के बंधन घेरे हुए हैं उससे खुलकर बोले. அங்கேதான் வெற்றி வருகிறது. वहीं पर आपको जय मिलेगी. எனவே இயேசுவோடு உள்ள தனிப்பட்ட உறவு. क्योंकि यीशु के साथ एक व्यक्तिगत अनुभव. அடுத்தது உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். श्रेष्ठ गीत 7वां अध्याय 12वां वचन. அவள் தன் நேசரை தோட்டத்துக்கு அழைத்து செல்லுகிறாள். इसने अपने प्राण प्रिय को उस दाग की बारी में ले गई. இந்த தனி உறவு அடுத்தது தோட்டம் வரைக்கும் தொடருகிறது. ये जो व्यक्तिगत अनुभव है अब है वो बगीचे में जाती है. தோட்டம் என்பது குடும்பம், தோட்டம் என்பது சபை. ये जो बगीचा है एक परिवार, बगीचा है एक कलीसिया. இயேசுவோடு நாம் தனியாய் பழகுகிறோம். यीशु के साथ हम व्यक्तिगत रूप से मेल मिलाप करते हैं. அப்படியே அவரை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பயன்படுத்துகிறோம். वैसे ही हमारे पारिवारिक जीवन में उसके साथ रहते हैं. சபைக்கு வரும்போது அவரோடு வருகிறோம். जब हम कलीसिया में आते हैं तो उसके साथ आते हैं. ஹல்லேலூயா. हालेलूया. நாம் நம்முடைய ஆராதனைகள் இன்றைக்கு போக போக தான் பிக்கப் ஆகுது. हमारी जो आराधनाएं हैं वो थोड़े समय गुजरने पर ही पिकअप कर पाते हैं. ஆரம்பத்திலே அந்த அக்கினி இறங்குகிறதில்லை. प्रारंभ में ही वो आग नहीं गिरती. காரணம் என்ன? इसका कारण क्या है? நீங்கள் இயேசுவோடு தோட்டத்துக்கு வர்றதில்லை. आप यीशु के साथ इस बगीचे में नहीं आते. ஒரு தனிப்பட்ட ரூபத்துல ஓடி வந்து இங்க தான் இயேசுவை தேடுகிறீர்கள். आप व्यक्तिगत रूप से आकर यहाँ पर आने के बाद आप यीशु को ढूंढते हैं. நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அறை வீட்டு உறவிலிருந்து எழும்பி தோட்டத்துக்கு வருவீர்கள் என்றால், यदि आप प्रत्येक जो कोठरी के उस अनुभव से यीशु के साथ आने का अनुभव रहे, வீட்டிலே இயேசுவோடு நல்லா ஜெபித்து பழகி அந்த அனுபவத்துல இருந்துட்டு தோட்டமாகிய சபைக்குள் வந்தால் ஆரம்பத்திலே அக்கினி பற்றி பிடிக்கும். यदि कोठरी रूपी उस घर में यदि प्रभु से आप अच्छी तरह मेल मिलाप करें तो इस बागीचे रूपी कलीसिया में आओगे तो आप अच्छी तरह कर सकोगे. அல்லேலூயா. हालेलूया. அப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆக்க வேண்டும். इस तरह से हमारा जीवन एक एक दिन बदलने बाद இயேசுவோடு சபைக்கு வர்றோம். यीशु के साथ कलीसिया में आते हैं. சுருங்க சொன்னால் यदि छोटे रूप தனி में வாழ்விலும் இயேசு, व्यक्तिगत जीवन में यीशु, குடும்ப வாழ்விலும் இயேசு, पारिवारिक जीवन में यीशु சபை வாழ்விலும் இயேசு, और कलीसिया के जीवन में यीशु, எல்லாமே இயேசுவோடு பழகி வாழுகிற அனுபவம். सभी के साथ यीशु के साथ मेल मिलाप करने वाला अनुभव. அடுத்தது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே इसके बाद 7वां अध्याय 11वें वचन में அவள் நேசரை வயல்வெளிக்கு போவோம் என்று அழைத்து செல்லுகிறாள். वह अपने प्रेमी को खेतों में बुलाकर लेकर गई. வயல்வெளி என்பது உங்களுடைய தொழில் வேலை ஸ்தலம். ये खेतों से संबंध है, आपका काम धंधा है, आपका नौकरी के स्थान. ஊழியத்தின் பாதையில் அது அறுவடை களம், மிஷனரி ஊழிய களம், ஆத்துமாதாய களம். और सेवा के क्षेत्र में वह कटाई का क्षेत्र अर्थात मिशनरी के उस क्षेत्र को बताती है. அங்கேயும் நாம சும்மா தனிமையா போய் ஏதோ செய்கிறது இல்ல, இயேசுவோடு செல்வது. वहां पर भी हम अकेले नहीं जाते, यीशु के साथ जाते हैं. தொழிலை இயேசுவை விட்டு தனிப்படுத்தாதிருங்கள். आपका जो काम धंधा है वो यीशु से अलग करके ना रखें. தொழிலை பற்றி இயேசுவோட பேசுங்க. आपके काम धंधा के विषय में यीशु से बातें உங்க करें. வேலையை பற்றி இயேசுவோட பேசுங்க. आपके काम के प्रति आप यीशु से बातें அடுத்து करें. நீங்க செய்யற ப்ராஜெக்ட பற்றி இயேசுவோட பேசுங்க. उससे संबंधित जो भी प्रोजेक्ट है उसके बारे में आप यीशु से बातें करें. அங்கேயும் இயேசுவை ஈடுபடுத்துங்க. उस कार्य में आप यीशु को दखल दें. ஆத்மாதாயம் செல்லுகிறவர்கள் இயேசுவோடு செல்லுங்கள். जो आत्मा को जीतते हैं वो यीशु के साथ जाएं. மிஷனரி ஊழியர்கள் இயேசுவோடு நில்லுங்கள். मिशनरी सेवा में वो यीशु के साथ रहें. இந்த தனிப்பட்ட உறவு எங்கும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். ये जो व्यक्तिगत संबंध है हमें हर जगह जयवंत प्रदान करेगा. எங்கும் கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும். हमेशा मसीह में हमें एक आनंद होगा. இந்த சோர்வு, தோல்வி இதெல்லாம் அடிக்கடி சந்திக்காது. ये जो निराशा है, उदासी बार-बार हमें नहीं सताएगी. கிறிஸ்து இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். क्योंकि जहाँ मसीह है वहाँ पर आनंद है. ஒரு புதிய ஒரு துடிப்பு இருக்கும் நமக்கு. हमारी धड़कनें और भी ज्यादा ताजा हो जाएंगी. இதெல்லாம் இன்னைக்கு மங்கி போக காரணம் கர்த்தரோடு பழகுறதில் குறைபட்டிருக்கிறோம். इन दिनों ये जो धुंधली पड़ गई इसका कारण है कि परमेश्वर के साथ, यीशु के साथ हम मिलना அதான் नहीं कर கர்த்தர் रहे. சொன்னார், என்னோடு நெருங்கி பழக சொல்லு. इसलिए यहोवा कहता है कि तुम मेरे से मेल मिलाप कर ले. இந்த வார்த்தை உள்ளத்தில் கணீர் என்று ஒலிக்கட்டும். ये आपके हृदय में बने रहने पाए. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்த்தால், श्रेष्ठ गीत 8वां अध्याय और उसका 5वां वचन देखें. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்தரத்திலும் இயேசுவோடு சேர்ந்து வருகிறாள். ये जंगल में यीशु के साथ आती है. எல்லார் வாழ்க்கையிலும் கொஞ்சம் வனாந்தரங்கள் உண்டு.
सभी के जीवन में जंगल की यात्रा है। அது எல்லாம் வறண்டு போன ஒரு நிலைமை. वो एक सूख जाने वाली एक स्थिति। அன்பு வறண்டு போகலாம், प्रेम सूख जाएगा, ஜெபம் வறண்டு போகலாம், प्रार्थनाएं सूख துதி जाएंगी, ஸ்தோத்திரம் வறண்டு போகலாம், और स्तुति और प्रार्थनाएं भी मुरझा जाएंगी। கிறிஸ்துவுக்குள்ளான மகிழ்ச்சி வறண்டது போல இருக்கலாம். मसीह के अंदर जो खुशी है वो भी हो सकता है मुरझा जाए। அந்த சூழ்நிலையிலும் நீ இயேசுவின் மார்பில் சார்ந்து கொள். उस परिस्थिति में तू यीशु के ऊपर निर्भर हो जा। ஒருவேளை சோதனை, உபத்திரவம், வேதனை வரலாம். हो सकता है आपके ऊपर कोई क्लेश, निंदाएं आए। அந்த வனாந்தரத்திலும் இயேசுவோடு சார்ந்து கொள்ளுங்கள். उस जंगल की यात्रा में भी आप यीशु पर निर्भर हो जाएं। நிச்சயம் அந்த வனாந்தரத்தை வெற்றியாய் தாண்டி வருவீர்கள். निश्चित रूप से उस जंगल की यात्रा में आप जय के साथ गुजरोगे। உங்களுக்கான கானானிலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். और कनान में परमेश्वर आपको लेकर आएगा। ஹalleluya. हालेलुया। அப்ப முதலாவது மணவாளனுடைய ஆதரவு இருக்கிறது என்று சொன்னேன். मैंने कहा कि पहले जो दुल्हे का जो आश्रय होता है वो मिलेगा। இரண்டாவது வாழ்வு முழுமையும் நிறைந்த உறவை குறித்து சொன்னேன். दूसरा जीवन से पूरी भरपूरी का एक बात को कहा। இந்த உறவிலே இருக்கும் பொழுது வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக இருக்கும். इस संबंध में यदि हम बने तो हमारे जीवन में हमें जय मिलेगी। ஏசாயா 62:5 ऐसे हाँ उसका 62वां अध्याय 5वां वचन। மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். இந்த உறவு நம்முடைய தேவன் நம்மேல் மகிழ்ச்சியாயிருக்க செய்யும். ये जो संबंध है हमारा परमेश्वर हम पर हर्षित रहे, आनंदित रहे। ஒரு மணவாளன் புதிதாய் விவாகம் முடித்தவன் தன் மனைவி மேல் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருப்பான். एक दुल्हा जब उसकी शादी होती है तो वो अपनी दुल्हन पर कितना वो खुशी रहता है। அதை விட அதிகமாய் கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். उससे बढ़कर यहोवा हम पर हर्षित होगा। அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. उस खुशी की सीमा नहीं होगी। நமக்காய் பாடுபட்டு மரித்து உயிர்த்த இயேசுவை நாம் இப்படி மகிழ்ச்சியாக்க வேண்டாமா? हमारे लिए दुख उठाने वाले, हमारे लिए मरे हुए प्रभु यीशु को यह खुशी नहीं दे सकते। எனவே வாழ்வெல்லாம் இயேசுவோடு பழகுங்கள். तो जीवन भर हम उससे मेल मिलाप रखें। அவர் நம்மை விருந்துசாலைக்குள் அழைத்து செல்லுவார். वहाँ हमें भोज में ले चलेगा। என்றும் நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பார். तो हमेशा हमें खुशी देता இங்கே रहेगा। நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் உங்களுக்கு ஒரு விருந்துசாலையாக மாற்றப்படும். यहाँ पर जो चलने वाली हर एक आराधना एक भोज में बदल जाएगी। நேசர் உங்களை இந்த விருந்துசாலைக்குள் அழைத்து வருவார். आपका प्राण प्रिय आपको उसमें लेकर आएगा। ஒரு நாள் அந்த மெய்யான விருந்துசாலைக்குள் அழைத்து செல்வார். एक सच्ची उस भोज में वो आपको ले जाएगा। ஹalleluya. हालेलुया। யோவான் அப்போஸ்தலனுக்கு காட்டி கொடுத்தார். उसने यूहन्ना प्रेरित यूहन्ना को उसने दिखाया। வெளிப்படுத்தல் 21:2 प्रकाशित वाक्य उसका 22वां புதிய अध्याय। எருசலேம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாயிருந்தது. ये जो 21:9 சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி புதிய எருசலேம் பட்டணத்தை அவனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் நம்மை இயேசு தம்மோடு சேர்த்து கொள்ளுகிறதை இந்த உருவகத்தில் சொல்லி இருக்கிறார். यीशु हमें एक दिन अपने साथ ले लेगा, वो इस संबंध को बताती है। யார் கிறிஸ்துவின் மணவாட்டி? ये मसीह की दुल्हन कौन है? புதிய எருசலேமில் பிரவேசிக்கிற கூட்டம். जो इस नए यरूशलेम में प्रवेश करते हैं। யார் புதிய எருசலேமில் பிரவேசிப்பார்கள்? कौन इस नए यरूशलेम में प्रवेश करेंगे? வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது, प्रकाशित वाक्य उसका 21वां अध्याय 27 वचन कहता है, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். जिनके नाम मेमने की जीवन की पुस्तक में लिखे हैं वही केवल उसमें प्रवेश करेंगे। இயேசுவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்படுங்கள். यीशु के लहू के द्वारा उद्धार पाइए। முழுகி ஞானஸ்நானம் பெறுங்கள். डूब का बपतिस्मा लीजिए। பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுங்கள். पवित्र आत्मा का अभिषेक लीजिए। கிறிஸ்துவின் மணவாட்டி கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். और मसीह की उस दुल्हन की उस समूह में आप आ जाइए। நான் சொன்ன இந்த உறவிலே வாழுங்கள். मैंने जो कहा उस संबंध में आप जीवन जिए। அன்று இயேசு ஆகாயத்தில் வருவார். वो यीशु उस बादलों पर आएगा। நம்மை தம்மோடு விருந்துசாலைக்குள் அழைத்து செல்லுவார். हमें अपने साथ उस भोज में ले चलेगा। ஆகவே இந்த மணவாளன் மணவாட்டி உறவு நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு செல்லும் உறவாய் இருக்கிறது. तो ये जो दुल्हन और दुल्हे का जो संबंध है वो अनंत जीवन तक हमें ले जाने वाला संबंध है। அல்லேலூயா. हालेलुया। எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே
ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. சொல்லுவோமா? உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை மணவாளனாய் கொள்ளும் உறவு. प्रभु यीशु मसीह को एक दुल्हन के रूप में संबंध बनाना, உறவுகளில் எல்லாம் மேன்மையான உறவு. सारे संबंध से बढ़कर एक अनुभव. இன்னொரு உறவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், एक और संबंध को प्रभु बताना चाहता है. சிநேகிதனுடன் பழகுவது போல जिस तरह एक मित्र से हम मेल मिलाप करते हैं, உன் உயிர் நண்பனிலும் மேலான ஆத்தும நேசரோடு பழகு. अपना प्राण प्रिय उस मित्र से तो मिलाप कर. இந்த மணவாளன் உன் சிநேகிதர். ये जो दुल्हा है तेरा मित्र है. ஏசாயா 41:8 என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அழைத்தார். ऐसे हाँ, उसका 41वां अध्याय 8वां वचन में लिखा कि अब्राहम को उसने अपने मित्र के रूप में कहा. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் என்று எழுதப்பட்டிருந்தது. याकूब 2 उसके 28 में लिखा कि अब्राहम उसका मित्र ऐसा गिना गया. உலகத்தில் ஒரு மனிதனை தேவன் தன் நண்பன் என்று சொன்னார். संसार में एक व्यक्ति को परमेश्वर ने अपना मित्र कहा. யாத்திராகமம் 33:11 निर्गमन उसका 33वां अध्याय. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. जिस तरह एक अपने मित्र ஆபிரகாம் தேவனுடைய நண்பன், अब्राहम जो परमेश्वर का मित्र था, மோசே தேவனுடைய நண்பன். मूसा भी परमेश्वर का मित्र था. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது यीशु जब इस संसार में जी रहे थे, யோவான் 11:11 यूहन्ना 11 और उसकी 11 में நமது சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்தான் என்று சொன்னார். उसने कहा कि हमारा मित्र लाजर सो रहा है. இவங்க எல்லாம் தேவனோடு சிநேகிதர்களாய் பழகின ஒரு அனுபவத்தோடு இருக்கிறார்கள். ये जो परमेश्वर के साथ एक मित्र की के अनुभव में जिए थे. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் यूहन्ना रचित सुसमाचार उसका 15वां अध्याय வாசியுங்கள் 13 தொடங்கி 15. 13 से लेकर 15. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு கட்டத்திலே சொன்னார், இனி நீங்கள் என் சிநேகிதர்கள். यीशु ने अपने चेलों को देखकर कहा कि अब से तुम मेरे मित्र हो. அந்த சிநேகிதர்கள் என்ற நிலைக்கு அவர் சொன்ன காரணம், ये जो मित्र कहा उसका क्या कारण है? நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். हम एक दूसरे के लिए अपना प्राण देने के लिए तैयार हैं. நான் உங்களுக்காய் சிலுவையில ஜீவனை கொடுக்க போறேன். मैं तुम्हारे लिए क्रूस पर प्राण देने जा रहा हूँ. நீங்களும் ஒரு நாள் சுவிசேஷத்துக்காக எனக்காக ஜீவனை கொடுக்க போகிறீர்கள். एक दिन तुम भी सुसमाचार के कारण मेरे लिए अपना प्राण दोगे. சிநேகிதர் என்ற உறவு, मित्र का एक संबंध, ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமான உறவு. और जीवन को देने वाला एक संबंध. இன்னொரு வார்த்தை அதிலே வருகிறது, इसमें एक और बात आती है. ஊழியக்காரன் சொல்லுகிற கட்டளைக்கு மட்டும் கீழ்ப்படிவான். ये जो दास होते हैं जो कहता है उसका आज्ञा मानता है. ஊழியக்காரன்ட்ட ஏன் இந்த கட்டளையை கொடுக்கிறேன்னு விளக்கம் சொல்ல மாட்டாங்க.
जो उसके स्वामी है क्यों ये आज्ञा दे रहे हैं उसका विवरण नहीं करते। ஆனா நீங்க எனக்கு ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, लेकिन तुम मेरे लिए दास ही नहीं, எனக்கு சிநேகிதர்கள். तुम मेरे मित्र हो। அதனாலதான் நான் எல்லாவற்றையும் பின்ன ரகசியங்களை உங்களுக்கு பேசுகிறேன். इसलिए जो भेद की गुप्त की बातें मैं तुमसे बातें करता हूँ। பிதாவிடத்தில் அறிந்த எல்லா ரகசியத்தையும் உங்கள்ட்ட பேசுறேன். जो मैंने अपने पिता से जाना है वो सब कुछ भेद की बात मैं तुझे बताता இந்த हूँ। உறவை கர்த்தர் விரும்புகிறார். यह संबंध प्रभु चाहता है। நாம் இயேசுவுக்காய் உயிரையும் கொடுக்க துடிக்கும் உறவு, यीशु के लिए जान देने का एक संबंध, இயேசுவிடத்திலிருந்து ரகசியங்களை அறியும் உறவு, यीशु से उन भेदों को जानने का संबंध, ரகசியங்கள் பரிமாறப்படுகிற உறவு. जो भेदों को अदल बदल करने का एक संबंध। ஆபிரகாமை என் சிநேகிதன் சொன்னாரு. उसने अब्राहम को अपना मित्र कहा। அவன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போற வழியிலே जब वो उसके घर आकर जाने के बीच में ஆதியாகமம் 18:18 சொல்றாரு, उत्पत्ति 18 उसके 18 में कहता है, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, वो जो मैं कहना करने जा रहा हूँ क्या मैं अब्राहम से छिपाऊंगा? இவன்ட்ட சொல்லாம நான் ரகசியமா எப்படி செய்ய முடியும்? इससे कहे बगैर मैं कैसे करूंगा? இவன் என் சிநேகிதன், ये मेरा मित्र है, அவன் வீட்டுல போய் நான் சாப்பிடுவேன், उसके घर जाकर मैं भोजन करूंगा, நான் எங்கேயோ 2 பட்டணத்துக்கு செய்ய போறதை இவன் கிட்ட பேசுவேன். और मैं किसी और नगर में जाकर जो करने जा रहा हूँ इससे मैं ஓ, बोलूंगा। இது ஒரு மேன்மையான உறவு. और ये क्या ही अच्छा एक संबंध है। ஹalleluya. हालेलुया। சிநேகித உறவு, ये मित्र का एक संबंध। இயேசுவோடு அவ்வளவு நெருங்கி பழகும்போது இந்த உறவு வருகிறது. यीशु से जब हम इतने निकट के संबंध में आते हैं तो यहाँ संबंध இந்த बनता है। மணவாளன் உறவிலே தேர்ச்சி அடையும் பொழுது சிநேகித உறவு புறப்படுகிறது. आप यदि एक दुल्हे के अनुभव में आप अच्छे ख्याति प्राप्त किए तो मित्रता में बनेंगे। சீஷர்களை பார்த்து சொன்னார், இவர்கள் என் தோழர்கள் என்று சொன்னார். चेलों को देखकर उसने कहा कि यह मेरे दोस्त இவர்கள் हैं। மணவாளனின் தோழர்கள் ये जो दुल्हे के मित्र हैं என்று சுவிசேஷத்தில் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். उसने सुसमाचार में बार बार कहा। ஆகவே இயேசுவின் தோழர்களாக நிற்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. तो यीशु के मित्रों के लिए खड़ा होना एक आशीष। அதில் ஒரு சிநேகிதன் யூதாஸ்காரியோத்து उसमें से एक जो मित्र था यहूदा इस्कारियोत, துரோகம் செய்து இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். उसने धोखा देकर चुम्बन के द्वारा यीशु को पकड़ा दिया। அப்ப கூட இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு? उसमें भी यीशु ने उसको देखकर कहा, மத்தேயு 26:50 मत्ती சிநேகிதனே 26:50, சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? उसने कहा हे मित्र तू किस लिए आया है? அந்த சிநேகிதன் என்ற உறவை அவர் துண்டித்துக் கொள்ளவில்லை. जो मित्र का अनुभव वहां पर उसने नहीं भूला। அவன் அதை நஷ்டப்படுத்தினான். उस व्यक्ति ने उसको नष्ट किया। ஆனா கடைசியிலும் அவனை சிநேகிதனே என்று அழைத்தார். अंत में उसने कहा हे मित्र ऐसा कहा। இது ஒரு அருமையான உறவு. ये बहुत ही प्रेमपूर्ण இந்த संबंध। உறவுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். इस संबंध के लिए प्रभु हमें बुलाता है। கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். अंत में एक और कहकर खत्म करना चाहता हूँ। உன் சொந்த ஆத்துமாவுடன் பழகுவது போல जिस तरह तू अपने प्राण के साथ मिली रहती है, உனக்குள்ளேயே வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியினுடன் பழகு. तेरे अंदर जो पवित्र आत्मा रहता है तो उससे मेल मिलाप कर। இது இன்னும் ஒரு நெருக்கமான உறவு. ये बहुत ही निकटता का एक संबंध। நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது, हमारे अंदर एक आत्मा அது பல சிந்தனைகளை சிந்திக்கிறது. वो बहुत से विचारों को करती है। நாம் அந்த ஆத்துமாவோட அடிக்கடி இடைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். हम उस आत्मा प्राण के साथ बार बार मेल मिलाप करते हैं। அதே போல நமக்குள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு उससे ही जब हम पवित्र आत्मा पा लेते हैं, அந்த ஆவியானவரோட அதிகமா பழகணும். उस पवित्र आत्मा के साथ हमें ज्यादा मिलना நம்முடைய चाहिए। சிந்தனைகளை மாம்சம் வழிநடத்தாமல், हमारे विचारों को हमारा शरीर मार्गदर्शन ना करते நம்முடைய हुए சிந்தனைகளை ஆவியானவர் வழிநடத்த இடம் கொடுக்க வேண்டும். हमारे चिंताओं को पवित्र आत्मा मार्गदर्शन करे, इसके लिए हमें देना அந்த चाहिए। ஆவியானவரோடு நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மகாபெரிய வெற்றி. यदि इस पवित्र आत्मा के साथ हम चले तो ये हमारे जीवन में एक बड़ी जय को இது लेकर आएगी। பரிசுத்த ஆவி பெற்ற பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். ये उन सभी को आशीष मिली है जिन्होंने पवित्र आत्मा में அவர் पाया है। தேற்றரவாளன், वो शांति देने वाला, அவர் போதித்து நடத்துகிறவர், वह बुद्धि देकर चलाने वाला, அவர் சகல சத்தியத்திலும் நடத்துகிறவர், वो सब प्रकार के सत्य में चलाने वाला, அவர் நம்மை உணர்த்துகிறவர், वह हमें अपनी गलती से निरुत्तर कराने वाला, உன்னதத்திலிருந்து வந்திருக்கிற பலன் वहाँ ऊंचाई से आने वाला परमेश्वर का बल, நமக்குள்ளேயே இருக்கிறார். वह हमारे अंदर ही है। இந்த உறவு ரொம்ப ஈஸியான உறவு. यह जो संबंध है बहुत ही सरल है। நம்ம ஆத்மாவோட அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோமே, हम अपने प्राण से बार बार बात करते हैं, அதே போல இந்த ஆவியானவரோடு அடிக்கடி பேசுவோம். वैसे ही हम इस पवित्र आत्मा से बातें करें அப்ப அவர் நமக்குள் இருந்து நம்மை வழி तो நடத்துவார். वो हमारे अंदर रहकर हमारा मार्गदर्शन करे। மகாபெரிய வெற்றி உண்டாகும். एक बड़ी जय वो हम पर मिलेगी। அவர்கள் என்னோடு நெருங்கி பழக சொல்லு. ओ उन्हें
उससे मेल विलाप करना सीखा। எல்லாரும் கண்களை மூடி அதை கேட்போமாக. सभी आंखें बंद कर उससे मांगे। இயேசுவே, எங்களை உம்மோடு நெருங்கி பழக சொன்னீர். यीशु, हम आपसे और ज्यादा मिलना चाहते हैं। நாங்கள் உம்மோடு நெருங்கி பழக விரும்புகிறோம். हम आपसे और अधिक मिलकर मेल विलाप करना चाहते हैं। ஒவ்வொரு உறவின் அனுபவத்திலும் எங்களை நடத்தும் ஐயா. एक एक अच्छे अनुभव में संबंध में हमें चलाइए। தாகமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். और जो प्यासे हैं वो प्राप्त कर लेंगे। இந்த உறவுக்காய் ஏங்குங்கள். इस संबंध के लिए मांग करें। சும்மா கடமை ஜெபம் இப்பொழுது வேண்டாம். तो एक साधारण प्रार्थना यहाँ पर जरूरत உண்மையா नहीं। இந்த உறவு வேண்டும் என்ற ஒரு ஜெபம் உள்ளத்திலிருந்து எழும்பட்டும். सच्चाई से यह संबंध मुझे चाहिए, यह हृदय से यह प्रार्थना निकलने पाए। ஹல்லேலூயா. हालेलुया। எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, தகப்பனை போன்ற உறவிலே, தாய் போன்ற உறவிலே, சிநேகிதனை போன்ற உறவிலே, மணவாளனை போன்ற உறவிலே, ஆத்மாவிலும் அதிக உறவிலே எங்களை நடத்தும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பா சொல்லி தாங்கப்பா. கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆசையோடு கேட்போம். இந்த நல் உறவிலே எங்களை கட்டி எழுப்பும் ஐயா. நாங்கள் உம்மோடு நெருங்கி பழக எங்களுக்கு ஒரு கிருபை இந்த வேளையில் தந்துவிடும் ஐயா. ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. கேட்போம் அப்பா. எங்க போனோம் ஆண்டவரே, எதை பேசணும் ஆண்டவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என்னோடு கூட இருந்து என்னை வழிகாட்டி நடத்தி வெற்றி சிறக்க செய்பவரே. பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி
உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. அப்பா, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, அப்பா, ஓ க்ளோரி, இந்த அழகிய உறவு எங்களில் துளிர் விடட்டும். யாரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீரோ, எந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறீரோ, அது இன்றைக்கு உருவாகட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இப்பொழுது கிரியை செய்தருளோம். ஓ ஹல்லேலூயா, glory 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 glory. Praise the Lord, praise the Lord. ஆமென். தகப்பனே, வாஞ்சையோடும் பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த பகல் வேளையிலே வெறும் செய்தியை கேட்டு போகிறவர்களாய் அல்ல, உமது இதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாய் அவர்களை என்னோடு நெருங்கி பழக சொல்லு என்று சொன்னீரே. இதோ இருக்கிறோம், இதோ ஆசையோடு இருக்கிறோம். நாங்கள் உம்மோடு நெருங்கி பழக எங்களுக்கு கிருபை தாரோ என்று கேட்கிற பிள்ளைகளாய் உம் பாதத்தில் காணப்படுகிறோம். கர்த்தர் அந்த கிருபை ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம். அந்த கிருபை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவில நிரம்பி கர்த்தரை துதிக்க போகிறீங்க. துதியுங்கள், துதியுங்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இந்த உறவுக்கு தடையா இருக்கிற காரியங்களை மாற்றி போடட்டும். இந்த உறவுக்கு தடையான எல்லா அவிசுவாசங்கள், எல்லா வாஞ்சை குறைவுகள், எல்லா பழகி போன அனுபவங்கள் எதை மாற்றணுமோ அதை மாற்றட்டும். கொஞ்சம் ஆவில நிரம்பி துதியுங்க. துதிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு கிரியை செய்வாராக, நமக்குள்ளே ஒரு கிரியை செய்வாராக. ஓ ரகபலப ஷிதர பௌதர சந்துனமௌத லஹபத ரிபிஷலப உலபஹதுரப ஷிகல பௌதர தினமது லவிகமனம ஷலபதரப உலபத லவிகமனம ஷலபதரப. அப்பாவை போன்று பழக, அம்மாவை போன்று பழக, மணவாளனை போன்று பழக, சிநேகிதரை போன்று பழக, என் ஆத்துமாவை போன்று பழக. உலபத லபகபர ஷிகல துரபதலப. ஓ நெருங்கி பழக, நெருங்கி பழக. கிருபை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். இந்த ஆசையினால் இப்பொழுது நிரப்பிவிடும், இந்த ஆசையினால் நிரப்பிவிடும். உலக ஆசை வேண்டாம், பொருள் ஆசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், வேறொரு ஆசை வேண்டாம். இயேசு மேல ஒரு பெரிய ஆசை வரட்டும், இயேசு மேல ஒரு தணிக்க முடியாத ஆசை வரட்டும். இயேசுவோடு பழகணும், இயேசுவோடு பேசணும், கொஞ்ச நேரம் இயேசுவோடு தனிமையா இருக்கணும், கொஞ்ச நேரம் அவருடைய வசனத்தை படிக்கணும், கொஞ்ச நேரம் அவரை துதிச்சிட்டு இருக்கணும், கொஞ்ச நேரம் அவரை பாட்டு பாடி ஆராதிச்சிட்டு இருக்கணும். இந்த ஆசைகள் பெருகட்டும், ஒவ்வொருவருக்கு பெருகட்டும். வாலிபர்களுக்குள்ளே, பெரியவர்களுக்குள்ளே, முதியவர்களுக்குள்ளே இந்த ஆசை பெருகட்டும் ஐயா. சிமியோன்களை எழுப்பும் ஐயா, அன்னாள்களை எழுப்பும் ஐயா. ஆமென். மரியாள்களை எழுப்பும் ஐயா. இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். உலபதல கபல ஷலபௌரா துரப ஷலமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மோடு நெருங்கி பழகிற பாக்கியம் எங்களுக்கு ஆசையா இருக்கிறது ஆண்டவரே. நீங்களும் அதை விரும்பி எங்களுக்கு இன்றைக்கு வசனங்களை அனுப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகவே அந்த வசனங்களை மனமாற ஏற்றுக்கொண்டு இதோ எங்கள் உள்ளங்களை திறந்து, எங்கள் வாழ்க்கையை திறந்து, எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் திறந்து, இயேசுவே எங்களிடத்தில் நெருங்கி வாரும், ஆவியானவரே எங்களுக்குள் அதிகமாய் கிரியை செய்யும் என்று ஜெபத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த உறவின் மேல் இன்னும் ஒரு தணிக்க முடியாத ஆசையினால் நிரப்பி அனுப்புவீராக. ஒவ்வொருவரும் இந்த வாரத்தில் இதில் பழகும்படி உதவி செய்யும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். அந்த வசனத்தின்படி நாங்கள் உம்மோடு அதிகமாய் பழக கிருபை தருவீராக. அந்த கிருபை எல்லாருக்கும் தந்து பெருக பண்ணும். வரும் நாட்களில் அதன் வெற்றியை, பலனை உணர்ந்து அனுபவித்து இயேசுவுக்காய் வல்லமையாய் வாழ உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.